பதி ராம 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 ராம் 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 ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சிங்கத்தின் கி ஜெய். गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा. जय जानकीकांत स्मरण जय जय राम राम. हर हर नम पार्वती पदे हर हर महादेवा. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सदगुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शिवशौनक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोप कुमाराय गोविंदाय नमो नमः. नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये. ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்துல ஸ்ரீமத் பாகவதம் பல அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு அருமையான மகா கிரந்தம், மகாக்கியானம், அருமையான கிரந்தம். அதை ஆராதிக்கிறவர்களுக்கு மேலும் மேலும் அது கற்ப விருட்சமாக சகல விதமான நன்மைகளும் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. அது யார் பாகவதம் படிச்சா வீட்டில் சோதனைகள் உண்டாகும், கஷ்டங்கள் உண்டாகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது பயத்தை உண்டாக்குது. யாருக்கு பாகவதத்தினால கஷ்டம் வருது, துன்பம் வருது, சோதனைகள் அதிகமாகுது, இதுக்கு ரொம்ப பவித்திரமா இருக்கணும், அப்படி இருந்தால் தான் பாகவதம் படிக்க முடியும், இல்லை கட்டி வச்சுக்க ரொம்ப சோதனைகள் கொடுக்கும், அதனால ரொம்ப சுத்தபத்தமாக படிக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு நம்ம தகுதி வேணும், படிக்கிறதுக்கு கரெக்ட் தான், தகுதி வேணும் தான், இல்லைன்னு சொல்ல வரல. பக்தின்ற ஒரு தகுதியை தவிர வேற எந்த தகுதியும் தேவையில்லை. அப்படிலாம் நிறைய ஆச்சார அனுஷ்டானமா இருக்கணும், ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். அப்புறம் பாகவதம் படிச்சோம்னா ஏன்னா பகவன் நாமா ஈஸி, பகவன் நாமா சுத்தபத்தம் இல்லைன்னா கூட பகவன் நாமா சொல்லலாம். ஆனா பாகவதம் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கணும். இதுக்கு நேருக்கு எதிரடியா ரொம்ப ஆச்சாரங்களை கடைபிடிக்கணும், மடியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் பாகவதம் நம்ம படிக்க முடியும், அதுக்கப்புறமா தான் பலன் கிடைக்கும். அப்படின்னு சில பேர் என்ன பண்றாங்க, இந்த பாகவதத்தை அப்படியே ஓரங்கட்டி வச்சிடுறாங்க. ஓரங்கட்டி வச்சுட்டு ஃபுல்லா நாமா சொல்லலாம் அப்படின்ட்டு நாம சொல்றாங்க. ஆனா நம்ம அது உண்மையா அப்படின்னா அப்படி கிடையாது. பாகவதம் தீட்டு காலத்துல நார்மலா நம்மளுக்கு தெரியும் எப்பப்ப படிக்கக்கூடாதுன்னு, அந்த சமயத்துல படிக்காம இருந்தா போதும், மற்ற நேரத்துல தாராளமா படிக்கலாம். பாகவதம் நார்மலான சுத்தத்தை நாம் கடைபிடிச்சுன்னு நாமத்தை நாம பாராயணம் பண்ண நாமத்தை சொல்ற நேரம். அதே சமயம் பாகவதம் என்னன்னா நாம சொல்லும்போது நாம சொல்ல வேண்டியதுதான். பாகவதம் என்னன்னா நல்லா ஸ்நானம் பண்ணிட்டு நெத்திக்கிட்டு அழகா உட்காந்து படிக்க வேண்டியதுதான். வீட்டில் தீட்டு காலத்துல கண்டிப்பா பாகவதம் படிக்கக்கூடாது. அதுல எல்லாருக்கும் நார்மலா தெரியும். நார்மலான சுத்தத்தை கடைபிடிச்சா போதும். ரொம்ப மடியா ரொம்ப பயந்துக்கிட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாம் ரொம்ப கடினப்படுத்திக்க வேணாம். பகவான் சுலபமானவன். இது பக்தி கிரந்தம். பாகவதன்றது ஒரு பக்தி கிரந்தம். பாகவதம் பயமுறுத்துற கிரந்தம் கிடையாது. வேதங்கள்ல தான் எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா பாகவதம் படிக்கிறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. சதா சேவியா ஸ்ரீமத் பாகவதி கதா. எப்பொழுதும் சேவிக்கலாம் பாகவதத்தை. பக்தி இருந்துச்சுன்னா நடுராத்திரில 12 மணி கூட எழுந்து உட்காந்து பாகவதம் படிக்கலாம். பக்தி இருந்துச்சுன்னா. உன்னால படிக்காம இருக்க முடியல, பாகவத புஸ்தகம் கீழே வைக்க, அதுல ஏதோ ஒண்ணு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே நடுராத்திரில 10-12 மணி கூட எழுந்து பாகவதம் படிக்கலாம். அப்படி மகான்கள்லாம் படிச்சிருக்காங்க. பக்தி தான் அதுக்கு பெரிய ஒரு தகுதியே. பக்தி இல்லாம படிச்சா அது நம்ம பாகவதம் நமக்கும்
அது ஒரு சாதாரணமாக தோணும். பக்தி இல்லாமல் படித்தா எப்படி நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் வரும். பாகவதத்தில் அந்த பக்தி ஒன்று இருந்துச்சுன்னா போதும், யார் வேணா பாகவதம் படிக்கலாம். பாகவதத்துக்கு எந்த தகுதியும் தேவையில்லை, இப்போ பக்தி தான் தகுதியே. அதுதான் பாகவதத்தில் பார்க்குறோம். அப்போ பாகவதம் பல அதிசயங்கள் நிகழ்த்திருக்கு. எத்தனையோ பேர் வாழ்க்கையில, எங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை நிகழ்த்திருக்கு இந்த பாகவதமானது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நிறைய சொல்லலாம். நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. பண வரவு இல்லாத போது பண வரவு கொடுத்துருக்கு. அதே சமயத்துல ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை சுலபமா தீர்த்திருக்கு. இந்த பாகவதம் ஆரம்பிச்சா போதும். கல்யாணம் நடக்காதவங்களுக்கு 15 வருஷமா கல்யாணம் நடக்காதவங்களுக்கு நடந்திருக்கு. 12 வருஷமா கல்யாணம் நடக்காதவங்களுக்கு நடந்திருக்கு. அதே சமயத்துல நம்ம யாரை கான்டாக்ட் பண்றது, என்ன பண்றது, இந்த பிரச்சனை எப்படி போகுதுன்னு தெரியாம இருக்கும்போது உடனே பார்த்தா அதுக்கான ஆட்களை பகவான் அனுப்புறான். உடனே பிரச்சனைகள் தீர்ந்தது. அது மாதிரி எத்தனையோ விஷயம் நடந்திருக்கு பாகவதத்தினால. பாகவத சப்தாகம் வச்சாவே அங்க மங்களம் உண்டாயிடும். அது மாதிரி பாகவதம் ஒரு நாங்க பாகவதம் ஆரம்பிக்கிறோம். நாங்க வேற புது வீட்டுக்கு வந்திருக்கோம். புது வீடு இல்லை, பழைய வீடு தான். அந்த பழைய வீடு கொஞ்சம் அதாவது எங்களுக்கு இன்னொரு வீடு இருந்தது. இன்னொரு வீடு அது என் தம்பிக்காக கட்டின வீடு. அது 2 மாடி கட்டியிருக்காங்க. அதுல மேல் மாடியில நான் இருந்தேன். பழைய வீடு கொஞ்சம் பழைய வீட்டுல எங்க அப்பா இருந்தாரு. அப்புறமா கொஞ்சம் சரி பண்ண வீட்டை. தரெல்லாம் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. அதனால புது வீடு எங்க அப்பா கட்டினாரு. அப்பா என் தம்பிக்காக கட்டினாரு. தம்பிக்கு அப்புறம் எனக்கு மேல எனக்கு மேல் வீடு எனக்கு கட்டினாரு. அந்த மேல் வீட்டுல நாங்க இருந்தோம். மேல் வீட்டுல நாங்க இருந்திருந்த போது கடைசியில என்னாச்சு, என் தம்பிக்கு எனக்கு தகராறு வந்துடுச்சு. அது எங்க அப்பா எனக்கு தான் கட்டினார் இந்த வீட்டை, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்ட உடனே சரின்னு சொல்லி நான் பழைய வீட்டுக்கே வந்துட்டோம். அவங்க ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. கொஞ்சம் நெஞ்ச டார்ச்சர், ரொம்ப டார்ச்சர் கொடுத்தாங்க. சரி, ஓகே. ஒரு நாள் அப்புறம் மதுபானம் குடிச்சிட்டு வீட்டு வாசல்லே விழுந்துட்டான். விழுந்துட்டு எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டில் இருக்கிற மனைவி, குழந்தைகள்லாம் அந்த பாத்ரூம் கூட போக முடியாத அளவுக்கு குறுக்கப்படுத்திட்டான். நல்லா தண்ணி அடிச்சுட்டு அது மாதிரி ரொம்ப இம்சைகள் பண்ணான். சரி, அப்புறமா அவங்கள பேசி வாக்குவாதம் பண்ணி பேசி முதல்ல அவனை அனுப்பி வச்சுட்டு சரி நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், அந்த மேல் வீட்டை எங்க அப்பா இறந்துட்டாரு. அப்புறமா இறந்துட்ட பிறகு நடந்த விஷயம். எங்க அப்பா எனக்கு நான் மேல் வீடுன்னு சொன்னாரு, அவனுக்கு கீழ் வீடுன்னு சொன்னாரு. ஆனா அவனு நீ மேல் வீடு கூட உனக்கு கிடையாது, நீ அந்த பழைய வீட்டுக்கு போய் அந்த ஓட்டை வீட்டுக்கு. அது என்னன்னா அந்த ஓட்டை வீடு அது என்னன்னா ஃபுல்லா வீர்ல விட்டுருக்கு. அந்த தெரா துண்டு போட்டு அந்த மரம்லாம் வச்சு தளம் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த காலத்துல, அந்த தெரா துண்டு அந்த மரத்துண்டு எல்லாம் போட்டு வீடு கட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி வீடு தான் எங்க வீடு. அது பழைய வீடு. அதுல போய்க்க, நீ இந்த வீடு உனக்கு கிடையாது, அதனால இந்த மேல் வீடு உனக்கு கிடையாது அப்படின்னு என் தம்பி துரத்திட்டான். சரி, நானும் என் மனைவி என் குழந்தைகளும் நாங்கள் என்ன பண்ணோம், சரின்னு சொல்லிட்டு அந்த பழைய வீட்டுக்கு, நாங்கள் பழைய வீட்டில் இருந்தோம் இல்லையா, அந்த பழைய வீட்டுக்கு வந்துட்டோம். அது கொஞ்சம் ஓட்ட வீடு தான். ஃபுல்லா வீட்டில் அப்படியே தளமே வீட்டில் விட்டுருக்கோம். அந்த வீட்டுக்கு தான் வர சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு அமிச்ச உடனே சரி, உடனே நான் என்ன பண்ணேன், அப்புறமா எங்க சித்தப்பா ஒருத்தர் உதவுனாரு. அப்புறமா ஒரு பிராமணர் ஒருத்தர் உதவுனாரு, 70,000 கொடுத்தாரு. அப்போ நகையெல்லாம் வச்சு, என் கையில் இருந்த நகையெல்லாம் வச்சு பணத்தை எப்படியே திரட்டி அந்த வீடை சரி பண்ணோம். தரையெல்லாம் போட்டு, அது பாத்ரூம் லெட்டின்லாம் சரியா இல்லை, அந்த பாத்ரூம் லெட்டின்லாம் சரி பண்ணிட்டு, அது பிறகு மேலே
தெரா துண்டுலாம் இல்லை இல்லையா, அந்த தெரா துண்டுலாம் பழைய தெரா துண்டு மாற்றி புது தெரா துண்டு, அந்த தெரா துண்டுனா அந்த மரம், அந்த தளத்துக்கு மரம் வைப்பாங்க இல்லையா, அந்த மரம்லாம் வேற மரத்தை மாற்றி எல்லாம் பகவானுடைய ஏற்பாடு. எல்லாம் சரி பண்ணி அந்த வீட்டை சரி பண்ணி, பழைய வீட்டை நல்லா சரி பண்ணி, ஆனால் மேலே விரல் விரலாக இருக்குது, லைட்டாக விரலாக இருக்குது அப்படியே அந்த தளத்தில். பரவாயில்ல, ஆனால் ஒழுகலை, முடிஞ்ச வரைக்கும் ஒழுகாமல் இருக்குது. ஆனால் பழைய வீடு தான். அது எல்லாம் சரி பண்ணி கீழே தரெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி பாத்ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த பழைய வீட்டில் எங்கள் அப்பா இறந்துட்ட பிறகு அந்த வீட்டை சரியாக கவனிக்காமதால அந்த இடத்துல பூட்டி கிடந்தது. அந்த வீடு வந்து கொஞ்சம் போய் சுத்தம் பண்ணிட்டு மட்டும் வரும். அதில் போய் வாழணும்னா எங்கள் அப்பா இருந்தாருன்னு, எங்கள் அப்பா இருக்கும்போது நல்லா இருந்தது. எங்கள் அப்பா போன பிறகு போய் 6 வருஷமாக நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் அப்பா போன பிறகு அந்த வீடு, எங்கள் அப்பா இருக்கும்போதே அது, எங்கள் அப்பா வந்து என்னன்னா கீழ் வீட்டில் இருந்தாலும் நாங்கள் புதுசாக வீடு கட்டினார். புதுசாக வீடு கட்டின போது புது வீட்டில் தான் வந்துட்டார் எங்கள் அப்பா. ஆனால் பழைய வீடு வந்து சும்மா போவார், வருவார், உட்காருவார், அதெல்லாம் டிவி பார்ப்பாரு, அப்படியே வந்துடுவார். ஆனால் சரி பண்ணணும், அங்கே குடும்பம் நடத்த முடியாது, சமையல்லாம் அங்கே செய்ய முடியாது. எங்கள் அப்பா வந்து என்னன்னா புது வீட்டில் வந்து இங்கே தான் சமையல் செய்யுது, இங்கே தான் இங்கே நாங்கள் அண்ணன் தம்பி இருக்கோம் இல்லையா, அப்போ நாங்கள் கொடுக்கறத சாப்பிடுவார். அப்படி இங்கே இருந்தார் புது வீட்டில். பழைய வீட்டில் எங்கள் அப்பா இருந்தாருன்னா அப்பா வந்து சும்மா அந்த டிவி பார்க்கறது போவார், அவ்வளோதான் வருவார். அந்த வீடு பழைய வீடு அப்படி தான் இருக்கும். ஏன்னா பழைய வீட்டில் இது பண்ண முடியாது, அதனால சமையல்லாம் செய்ய முடியாது, எதுவும் பண்ண முடியாது, படுத்துக்கலாம் அவ்வளோதான். அந்த தரெல்லாம் வந்து என்னன்னா அப்படியே பேர்ந்து போயிருக்கும் தரையெல்லாம், பழைய வீடு. அப்புறமா என்ன பண்ணோம், அதெல்லாம் சரி பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் சரி பண்ணி, அப்புறமா அந்த பாத்ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி அது என்ன அப்புறமா என்ன ஆச்சு, எங்கள் அப்பா புது வீட்டுக்கு வந்துட்டாரு. புது வீட்டில் எங்கள் அப்பா இருக்கிறாரு. அப்போ பழைய வீட்டுக்கு போவார், டிவி பார்ப்பார், வந்துடுவார், அவ்வளோதான். அப்படி இப்போ புது வீடு தான் அவரும் வந்துட்டாரு. அப்புறமா கொஞ்ச நாள்ல எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அப்பா போன பிறகு ஒரு 6 வருஷமா அந்த வீடு அப்படியே தான் இருந்தது, பழைய வீடு. அப்புறமா தான் இது போல பிரச்சனையாச்சு என் தம்பிக்கு எனக்கும். உடனே பழைய வீட்டுக்கு போயிட்டோம். பழைய வீடு எல்லாம் சரி பண்ணி மறுபடியும் குடி புகுந்துட்டோம். குடி வந்து பால் காய்ச்சி உள்ளே போயிட்டு அது என்ன பண்ணோம், பாகவதம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுத்தம்லாம் பண்ணி, நான் பாட்டுக்கு ஏற்கனவே பாகவதம் படிக்கிறோம், பாகவதம் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் பாகவதம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, அது 6 வருஷமா அந்த வீடு அப்படி இருந்தது இல்லையா, அந்த பாத்ரூம்லாம் சுத்தம் பண்ணோட அந்த வந்து செப்டி டேங்க் அடைச்சிச்சு. செப்டி டேங்க் அடைச்சிருந்த போது நம்ம யாரை போய் கூப்பிடுறது, யாராலையும் கூப்பிட்டு பார்த்து சரி பண்ண முடியல. அந்த அடைச்சிக்கிறது தான் அப்படியே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு இந்த லெட்டின் சரியில்லையே, எல்லாம் அடைச்சிக்கிச்சு, என்ன பண்ணுறது. ஏன்னா பழைய வீடு, அது உள்ளே போகும், அது மொத்தம் தோண்டணும், மொத்தம் தோண்டிக்கிட்டு எப்படி பண்ணணும்னு தெரில எங்களுக்கு. அதனால யாருன்னா கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து அந்த கம்பியெல்லாம் விட்டு என்னென்னமோ சரி பண்ணாங்க. ஆனால் செப்டிக் அடைச்சிக்கிச்சு, சரியாகலை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், உடனே நல்லா வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி அழகாக உட்காந்து, அப்போ நாங்கள் தர கூட போடல. அப்போ நான் வந்து நல்லா வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி உடனே உட்காந்து பகவானுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி, புஷ்பங்களால் நிறைய அலங்காரம் பண்ணி, நல்லா நிறைய புஷ்பங்களை வாழ்ந்து பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி, அதுக்கப்புறமா நாங்கள் வந்து மூலப்பாராயணம் பண்ண ஆரம்பித்தோம். நிறைய புஷ்பங்களும் வாங்கிட்டேன். அப்போ முந்திரி பருப்பு, திராட்சை, கற்கண்டு இவைகள்லாம் எடுத்து அது ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது எடுத்து போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பழங்கள் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து நல்லா பாகவதம் ஏற்பாடு பண்ணுறோம். அப்படி பாகவதம் அமக்கலமாக ஏற்பாடு பண்ணி அந்த பாகவதம் பாராயணம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். உடனே வந்து பார்த்தா கார்பரேஷன் வண்டி வந்து நிற்குது. அந்த பாத்ரூம் சுத்தம், அந்த செப்டி டேங்க் சுத்தம் பண்ணுற அந்த கார்பரேஷன் வந்து நிற்குது. கார்பரேஷன் வண்டி, அந்த கார்பரேஷன் வண்டி வந்து நிற்குது. அது வந்து என்னன்னா, அது இந்த அந்த செப்டி டேங்கை கிளீன் பண்ணுற கார்பரேஷன் வண்டி வந்து நிற்குது. வந்த உடனே அவன் என்ன பண்ணான், அந்த போர் வச்சு அடித்தான். நல்லா காற்று, நல்லா ப்ரெஷர் அடித்தான். ப்ரெஷர் அடித்த உடனே அந்த அடைப்பெல்லாம் போய் நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சு. அப்போ லெட்டின் அந்த டாய்லெட் வந்து சுத்தமாயிடுச்சு, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி, அந்த லிக்விட்லாம் போட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி
அப்புறமா அந்த பாத்ரூம் பிரச்சனை தீர்ந்தது, அந்த டாய்லெட் பிரச்சனை தீர்ந்தது. அதெல்லாம் ஃபுல்லா என்னென்ன ஆச்சரியம் என்னன்னா, பாகவதம் படிக்கலான்ட்டு அப்பதான் ஆரம்பிக்கும் போது கரெக்டா அந்த கார்பரேஷன் வண்டி வந்து வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. நாங்க யாரை கான்டாக்ட் பண்றது, எப்படி சுத்தம் பண்றது, யாரையும் இட்டு வந்தா அவங்களாம் வந்து சரி பண்ணி பார்த்தாங்க, கம்பிலாம் விட்டு பார்த்தாங்க, இது பழசு, ரொம்ப நாள் ஆகி வச்சு, இது அடிச்சுன்னு இருக்கு, இது வந்து சரி பண்ண முடியாது, அது செட்டில் டேங்க், அதான் அந்த அந்த காவாய் சரி பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. கடைசியில் நாங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணது தெரியாம நான் உட்காந்து பாகவதம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதம் படிக்க ஆரம்பிச்சோம், நல்லா அமக்கலமா. அப்போ உடனே கார்பரேஷன் வண்டி வந்து நிக்குது. உடனே அந்த ப்ரெஷர் கொடுத்து அந்த பழுப்புல அடிச்ச உடனே அந்த செப்டிக் டேங்க் கிளீன் ஆயிடுச்சு. கிளீன் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அவள்தான் பாத்ரூம்லாம் டாய்லெட்டாக சுத்தமாயிடுச்சு. அது எப்படி நடந்தது? ஒன்னும் பாகவதமே ஆரம்பிக்கல, படிக்க ஆரம்பிக்க போறேன், எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணியாச்சு, புஸ்தகத்தை வச்சிருக்க, படிக்க ஆரம்பிக்க போகும்போதே உடனே ஒரு நன்மை நடந்தது. உடனே எங்களுக்கு தேடி வந்தது. எங்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி தீக்குதுன்னே தெரியாம இருந்தோம் நாங்க. அதை சரி பண்றதுக்கு வழி இல்லாம, ஏன்னா பழைய வீடு மொத்தம் இடிக்கணும், கீழெல்லாம் தோண்டணும், அந்த பழுப்புலாம் தோண்டணும், அதை பண்ணணும் இது பண்ணணும்னு நினைச்சிருந்தோம் நாங்க. அதெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டு உடனே கார்பரேஷன் வந்து அந்த ப்ரெஷர் வச்சு அடிச்ச உடனே அது கிளீன் ஆகிப்போச்சு. எங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என் மனைவி தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டா, இது எப்படி நடந்தது, அது பாகவதம் பண்ணது. அப்புறம் என்ன பண்ணோம், சரி உடனே ஆனா பகவான் எப்படியோ உதவிகள் கிடைக்க வச்சு எங்களுக்கு அந்த தரையெல்லாம், அந்த பேந்து போன தரையெல்லாம் சுத்தம் பண்ண, நல்லா தரை போட வச்சு, லெட்டின்லாம் புதுசா நல்லா கட்டி நல்லா சுத்தமாக்கி, அப்படி பகவான் எல்லாம் அந்த தெராத்துண்டு எல்லாம் மேல தளத்துக்கு போற தெராத்துண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மரத்துண்டு, அதெல்லாம் புதுசா வாங்கி அதுக்கெல்லாம் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. அதெல்லாம் போட்டு, அப்ப ஜன்னல் கதவு சரியில்லை, ஜன்னல் கதவு புதுசா போட்டு, அப்ப பின்னாடி கதவு சரியில்லை, அந்த பின்னாடி கதவு புதுசா வாங்கி போட்டு, எல்லாத்துக்குமே பகவான் ஹெல்ப் பண்ணாரு. பகவான் யாராவது மூலமா ஹெல்ப் பண்ணி எங்களுக்கு அந்த வீடு புது வீடு மாதிரி எங்களை அந்த பழைய வீடு புது வீடு மாதிரி பகவான் ஆக்கி கொடுத்துட்டாரு. எல்லாம் பகவான் செயல். பாகவதம் வீட்டுல வச்சாலே அது மங்களத்தை கொடுக்கும். யாராரோ உதவி பண்ணாங்க. திடீர்னு ஒருத்தர் 20,000 ரூபாய் ஒரு பிராமணர் எனக்கு 20,000 ரூபாய் கொடுத்தாரு. வெங்கடேச மாமான், அவர் எனக்கு அப்பா மாதிரி. அவருடைய பையன் என் கூட படித்தவன், இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்காரு. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொல்லணும். அந்த 20,000 ரூபாய் சமயத்தில் கொடுத்தாரு, அது மாதிரி ஹெல்ப் பண்ணாரு. அப்புறமா அந்த 20,000 ரூபாய் திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேன்ட்டாரு. அதெல்லாம் உனக்கு கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராமணர் வெங்கடேச மாமான்னு அவரு, அப்புறமா அந்த மகாலட்சுமின்னு அவருடைய மனைவி மாமி, எனக்கு அப்பா அம்மா மாதிரி அவங்களுடைய பிள்ளை தான் அமெரிக்காவில் பாலாஜின்னு அவன் வேலை செய்கிறான் அமெரிக்காவில். இப்போ அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இங்கே அவங்க வீடு இருக்குது, கொடுங்கூரில் அவங்க வீடு இருக்குது. அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் நகையெல்லாம் வச்சு பணம் பத்தலைன்னு நகையெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி எப்படியோ பணத்தை பரட்டி அந்த வீட்டை வந்து சுத்தம் பண்ணோம். வீட்டை சுத்தம் பண்ணி எப்படியோ ஆக மொத்தம் ஒரு வீடு ஆகி போச்சு. இப்போ நம்ம அந்த வீட்டில் குடியிருக்கிறோம், அந்த பழைய வீட்டில். அது பழைய வீடு மாதிரி இல்லாமல் அது புது வீடு மாதிரி நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. அதுக்கு செலவு பண்ணி எல்லாம் தரெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஃபேன்லாம் பழைய ஃபேனு, ஓடாத ஃபேன்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து போட்டு புது ஃபேன்லாம் வாங்கி நல்லா அருமையாக்கியாச்சு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நடந்துடும், எப்படியோ உதவி கிடைக்கும், அது எப்படி சரியாகும்னு சொல்ல முடியாது. பாகவதம் வீட்டில் வச்சா மங்களம் தான் உண்டாகுமே தவிர சிவதம்னா மங்களம் உண்டாகும். அப்போ வீட்டுக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிது. எனக்கு உடனே ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிது, நல்ல சம்பாதிக்கிற ஒரு வழியும் கிடைச்சிது, எல்லாமே கிடைச்சிது. அந்த பாகவதம் வெடிச்சு வச்ச உடனே நல்லது நடந்தது. அப்போ இந்த பழைய வீடுன்னு கவலைப்படல. சொல்ல போனா இதுதான், இந்த இடத்துல தான் அந்த புது வீடு கட்டினார் இல்லையா எங்க அப்பா, என் தம்பி இருந்தான். அதுக்கு மேல் வீடு 2 வீடு இருந்தா, மேல் வீடு அவன் வாடகை விட்டான் இப்போ. ஆனா அந்த 2 வீட்லயும் பார்த்தா அலமாரி கிடையாது, ரொம்ப அலமாரிகள்லாம் ரொம்ப இருக்காது, அப்படியே காலியா இருக்கும். ஒரே ஒரு மேல் அலமாரம் மட்டும் தான் இருக்கும். ஆனா இந்த பழைய வீட்டுல பார்த்தா நிறைய அலமாரிங்க நிறைய இருக்குது. அதில் நம்ம புஸ்தகம் வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பகவான் எப்படி பண்ணி கொடுத்தா பாரு. இது பழைய வீடுன்னு நினைக்காத, இதில் எவ்வளோ அட்வான்ஸ் இருக்குன்னு அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பழைய வீடாக இருந்தாலும் இதுல வந்து சௌக்கியமா இருக்கும். அந்த புது வீட்டுல போய் இருந்தோம், அதுல ஒரு 2-3 வருஷம் இருந்தோம். அதுக்குள்ள 1008 சண்டை போட்டான் என் தம்பி. அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்து கலடா பண்ணுவான். முதல்ல ரத்த விட்டு காலி பண்ணேன், இது எனக்கு கட்டின வீடு, காலி பண்ணு. எங்க அப்பா இருக்கும்போது அது மாதிரி பேசல. எங்க அப்பா போன பிறகுதான் இது மாதிரிலாம் சண்டை போட்டு
எங்கள் அப்பா செத்து 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த 6 வருஷத்துக்குள்ளே எங்களை 2-3 வருஷம் கூட வாழ விடலை. எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பா செத்து அப்புறமா 2-3 வருஷத்துக்குள்ள இல்லை எங்கள் அப்பா செத்து 2-3 வருஷத்துக்குள்ளே எங்களை காலி பண்ணிட்டான். அந்த விட்டு அந்த புது வீட்டிலேருந்து காலி பண்ணி எங்களை பழைய வீட்டுக்கு போக வச்சிட்டான். கலாட்டா பண்ணி சண்டை போட்டு ஒரு ரகலை பண்ணி எங்களை காலி பண்ணி வச்சிட்டான். எனக்கு கட்டின வீடு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு 2 மாடி அவனை எடுத்துக்கினான். பழைய வீடு எங்களுக்கு கொடுத்துட்டான். பழைய வீட்டில் வந்து நாங்கள் சரி பண்ணி எல்லாம் பண்ணி அதெல்லாம் நாங்கள் இப்போ நாங்கள் இருக்கிறது அந்த கொடி இருக்கிற இந்த வீடு தான். இந்த வீட்டுக்கு வந்தபோது எனக்கு வந்து என்னன்னா எல்லாமே அனுகூலமாக இருந்தது. பகவான் அனுகூலமாக இருந்தேன். நான் இந்த வீட்டுக்கு வரத்துக்கு அழுதேன். எப்படி இந்த வீட்டில் வாழ போகிறோம், கையில் பைசா இல்லையா, என்ன பண்ணலாம். யாரும் ஹெல்ப் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா நகை வச்சேன், அதை வச்சு இதை வச்சு எப்படியோ பணத்தை திரட்டி இந்த வீடை சரி பண்ணோம். அப்போது அந்த லெட்டின் அடிச்சுக்கிச்சு, அந்த டாய்லெட் அடிச்சுக்கிச்சு. அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்ச போது யாராலும் வந்து சரி பண்ண முடியல. அப்போ திடீர்னு வந்து கார்பரேஷன் வண்டி வந்து நிற்குமா, அது எப்படி நடக்கும். அப்போ அது சரியாயிடுச்சு. அப்போ அந்த கார்பரேஷன் வண்டி அந்த ப்ரெஷர் அடித்த உடனே சரியா போச்சு. இது வந்து சாதாரண விஷயமா இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து அன்னைக்கு எங்களுக்கு பாத்ரூம் லெட்டின் இல்லாத போது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. நான் 2 பொம்பளை குழந்தை வச்சிருக்கேன், எப்படி கஷ்டப்பட்டுருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. அந்த சமயத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னு உடனே ஒன்றும் பண்ணல, பாகோதம் வச்சேன். உடனே வந்து கார்பரேஷன் வண்டி வந்து நிற்குது. அந்த ப்ரெஷர் வச்சு அந்த டாய்லெட்டை சரி பண்ணியாச்சு. இப்போ அது வந்து கிளீனாக சுத்தமாக வச்சுன்னு இருக்கோம். சொல்கிறேன் ஏன்னா அதெல்லாம் பகவானுடைய செயல். நீ எந்த வீட்டில் போறன்னு முக்கியம் இல்லை. அந்த வீடை பகவானே காண்டவனத்தை கொடுத்தாங்க. யாருக்கு? பாண்டவர்களுக்கு. அதுல சப்பாத்தி களி தான் முளைக்குமா. அது இந்திரபஸ்தமா பகவான் மாத்தினானே அந்த மயனோட சிற்பியின் மூலமாக. சத்தியம் தானே அது. அப்போ அது சத்தியம்னா இதுவும் சத்தியம்தான். எங்களை பழைய வீட்டில் குடியிருந்தாலும் எங்களுக்கு அது புது வீடு மாதிரி மாத்தினான் பகவான். உடனே நல்லா எல்லாமே அதெல்லாம் சரி பண்ணி தரெல்லாம் நல்லா புதுசாக தர போட்டு எல்லாம் பண்ணி சூப்பராக ஜன்னல்லாம் புது ஜன்னல் வாங்கி ஜன்னல்லாம் வந்து பதிக்க வச்சு பின்னாடி கதவுலாம் போட்டு புது வீடு மாதிரி ஆகிட்டார் பகவான். அப்புறமா நாங்கள் பாகவதம் சப்தமாக ஏன் பண்ண மாட்டோம். அப்புறம் பாகவதம் படிக்கிறோம், நன்மைகள் நடந்தது. அப்போ எல்லாமே சரியாச்சு. கடன்காரங்களாம் வந்து என்னன்னா காசு கொடுத்தா, கடன்காரங்களும் எல்லாரும் இல்லை, சில பேர். இப்போ பேங்க்ல வட்டிக்கு வச்சது அது அப்புறம் மூட்டு கொண்டு வந்துட்டோம். இப்போ அந்த பிராமணர்கள் பணம் கொடுத்தவர்களை திருப்பி கொடுத்தா வானான்றாரு. ஒருத்தர் கொடுத்தாரு காசு இந்த போர் போறதுக்கு, மோட்டர் தண்ணி இல்லையான்னு சொல்லிட்டு மோட்டர் போறதுக்கு கொடுத்தாரு. அதையும் கொடுத்தா திருப்பி வானான்றார், காசு வானான்றார். திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேன்றார். உங்களுக்கு பண்றது நீங்க பாகவதர்கள், உங்களுக்கு பண்றது எனக்கு பாக்கியம், எனக்கு புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. கொடுத்தா வாங்க மாட்டாங்க திருப்பி. அது மாதிரி 2 பேர், ஒருத்தர் முத்துன்னு ஒருத்தர் கொடுத்தாரு, 30,000 ரூபாய் கொடுத்தாரு அந்த போர் போறதுக்கு. திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேன்றாரு. அதே மாதிரி ஒரு வெங்கடேச மாமான்னு சொன்னேன், அவரும் பார்த்தா 20,000 ரூபாய் கொடுத்தாரு, திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டாரு. அதனால இனிமேல்ட்டு நான் வாங்கக்கூடாது அவங்க கையில் காசு. ஏன்னா கொடுத்து திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டாங்களே, நம்ம என்ன பண்றது. கஷ்ட நேரத்தில் கேட்டோம், அது மாதிரி நடந்தது. அப்புறமா எங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி இருக்கு. அது எங்க அம்மா சம்பாதிச்ச ஒரு இடம் கம்பெனி. இப்போ அவனுக்கு வந்து என் தம்பிக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கடை ஒன்று இருக்குது. அது எங்கள் அப்பா அவனுக்கு பாகமாக கொடுத்துட்டாரு. எனக்கு பாகமாக வர வேண்டியது ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. கம்பெனினா அது ஒரு கடை மாதிரி. அந்த கடையில் வந்து கரண்ட் இல்லை. அது நிறைய அநியாயம் நடந்தது, எவ்வளோ அநியாயம் நடந்தது. அந்த கரண்ட் எல்லாம் போகும்படி செய்தது என் தம்பி தான். அதெல்லாம் என்னென்னோ அநியாயம் பண்ணான். சரி, அது போகட்டும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரித்து கொடுத்த உடனே அதுக்கு வாடகை ஆள் யாருன்னா வாடகை வருவாங்களான்னு பார்த்தோம். வாடகை வரலன்னு சொல்லி சரி உடனே பாகவதம் வச்சோம். பாகவதம் வச்சா எங்களுக்கு அந்த கம்பெனிக்கு எங்களுக்கு அப்புறமா அதெல்லாம் பெரிய அநியாயம் நடந்தது. முதல்ல அவன் தான் அந்த கம்பெனி ஆண்டான். எங்கள் அப்பா இறந்துட்ட பிறகு அந்த கம்பெனியுடைய மொத்த வாடகை அவன் தான் வாங்கிட்டு இருந்த போது அந்த கம்பெனி வந்து என்னன்னா, அந்த கம்பெனி வந்து அட்வான்ஸில் கழிச்சிட்டு, யாரு அந்த கம்பெனியில் வாடகை இருந்த வந்து அட்வான்ஸில் கழிச்சிட்டு அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டான். அதனால கரண்ட் பில் கட்டாமல் விட்டாங்க. அது 1 லட்சம் மேலே சேர்ந்து போச்சு, நிறைய சேர்ந்து போச்சு. அது என் தம்பி நான் பண்ண டக்குன்னு நீயே கட்டிக்கோ,
அந்த 1 லட்சம் 2 லட்சம் அந்த கரண்ட் பில் நீயே கட்டின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அப்போ இவன் வந்து வாடகைலாம் வாங்கி இவன் சாப்பிட்டான். ஆனால் கடன் மட்டும் என் தலைமையில் கட்டிட்டான் என் தம்பி. சரி, நான் கடன் அடையணும், என்ன பண்ணுறது, கடன் அடையலை. கடன் அடையாத போது அது என்ன பண்ணால் மீட்டர்லாம், அந்த கம்பெனி இருக்கிற மீட்டர்லாம் ஈபிக்காரன் எடுத்துன்னு போயிட்டான். எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அது 2 லட்சத்துக்கு மேலே ஆகிப்போச்சு எங்களுக்கு. 2 லட்சம் மேலே ஆகிப்போச்சு. 2 லட்சம் அப்போ எங்களுக்கு இல்லை. அந்த 2 லட்சம் கடன் கொடுக்கணும். இப்போ நான் அது 2 லட்சம் இப்போ 4 லட்சம் ஆகிப்போச்சு. இப்போ அது மாதிரி அந்த கரண்ட்டு காசு அடைக்க முடியலன்னு அப்படி என் தம்பி அவள் பண்ணிட்டு போயிட்டான். கடன் அதிகமாகிட்டு போயிட்டான். 1,80,000 ரூபாய் கடன் வச்சுட்டு போயிட்டான். அப்போ வாடகைலாம் மட்டும் அவன் வாங்கிட்டான். ஆனால் ஈபி பில் கட்டணுன்னா மட்டும் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு எங்களை என் பாகம் தானே அது. அப்போ எதுக்கு வாடகை வாங்கினேன் அப்படின்னா அதான் ஏமாத்தலாம். ஏமாற்றி வாடகை வாங்கிக்கினான் அவன். வாடகை வாங்கிக்கிட்டு என்னை என்னன்னா அப்புறமா கடனில் வச்சுட்டு எங்களை அந்த கரண்ட் பில் கார்டை எங்களுக்கு கொடுத்துட்டான். அப்புறமா கம்பெனி எனக்கு தாண்டா சேரணும். அப்புறமா நாங்கள் சண்டை போட்டு வாங்கணும் அந்த கம்பெனியை. நீ அப்போ என்ன டீலிங்னா அந்த மேல் வீட்டை நீ காலி பண்ண, புது வீடு கட்டிடுறாருல எங்கப்பா, அது மேல் வீட்டை நீ காலி பண்ணாதான் நான் கம்பெனியை நான் கொடுப்பேன். உனக்கு வர பாகத்து அவனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கடை ஒன்று இருக்குது, எனக்கு ஒரு கடை கொடுத்தாரு. அந்த கம்பெனி அதில் பிளாஸ்டிக் கம்பெனி நடத்துனாங்க. அந்த பிளாஸ்டிக் கம்பெனி நடத்துனதையும் இவனே தான் ஆண்டான். கூல்ட்ரிங்க்ஸ் கடையும் அவனே நடத்தலாம். இந்த பிளாஸ்டிக் கம்பெனி இருந்த அது எனக்கு வரக்கூடிய பாகத்தையும் அவனே ஆண்டான். அதில் வர வாடகைலாம் எடுத்துக்கிட்டான். எடுத்த உடனே அந்த கம்பெனிக்காரை ஏமாத்திட்டு போயிட்டான். அவன் என்னன்னா அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம். அந்த அட்வான்ஸ் வாங்காமே என்ன பண்ணா அந்த கரண்ட் பில் காசு அந்த அட்வான்ஸில் கழிச்சிட்டு போயிட்டான். ஆனால் இவன் என்ன பண்ணான்னா வாடகையும் வாங்கிட்டான். ஆனால் கரண்ட் பில் கட்டாமல் விட்டான். கரண்ட் பில்லு என் தலைமையில் போட்டு விட்டுருவேன். இப்போ அந்த கரண்ட் பில்லு 1,80,000 ரூபாய் இருந்தது. கடைசியில் இப்போ 4 லட்சம் ஆகிப்போச்சு. இப்போ வட்டி போட்டு அது யார் கட்டுறது? அப்புறம் நாங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சோம். அது மாதிரி ஏமாத்தலாம். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி யாருன்னா வாடகை வருவாங்களான்னு பார்த்தா வாடகை வருவாங்கன்னு பார்த்து நாங்கள் என்ன பண்ணோம், வாடகை வரல. அப்போ வாடகை வராத போது நாங்கள் என்ன பண்ணோம், பாகவதம் படித்தோம். பாகவதம் படித்த உடனே பாகவதம் படிக்க ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி தான் பாகவதம் படிக்க ஆரம்பிக்கும் போதே உடனே ஒரு முஸ்லீம் ஒருத்தர் கடை வாடகை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 5,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாரு. அட்வான்ஸ் கொடுத்துட்டு சரி வருவார்னு பார்த்தா அத்தனை வரல. ஆனால் அந்த 5,000 ரூபாய் எங்களுக்கு வந்துடுச்சு. ஆனால் அந்த வாடகை வரேன்னு சொன்னவர் வரல. திடீர்னு பார்த்தா 5,000 ரூபாய் அந்த பாகவதம் வச்ச உடனே அந்த 5,000 ரூபாய் நடந்தது. அந்த 5,000 ரூபாய் கொண்டு கொடுத்தாங்க அட்வான்ஸ். அது மாதிரி ஒரு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தா அந்த கரண்ட் இல்லாமே இருந்தது ரொம்ப நாளா. அப்புறம் வேற ஒருத்தர் வாடகை அதே மாதிரி பாகவதம் படித்தோம். வேற ஒருத்தர் வாடகை இன்னைக்கு கரண்ட் இல்லாமே அந்த வாடகை அவங்க கொடுத்துன்னு இருக்காங்க. ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்துன்னு இருக்காங்க. என் மனைவி தான் வாங்குறாங்க, வாடகை வாங்கியிருக்காங்க. எதனால நான் அந்த பாகவதம் படிச்சதுனால ஏதோ ஒரு விமோசனம் கிடைக்கும். அப்படி எவ்வளோ அதிசயங்கள் நடத்திருக்கு. ஒருத்தருக்கு 12 வருஷமா கல்யாணம் ஆகலை. அவங்க வீட்டில் போய் பாகவதம் படித்தோம். பாகவதம் படித்த உடனே அடுத்த வருஷமே திருத்தணியில் அவங்க 2 பேரும் கல்யாணம். 12 வருஷமா காதலிக்கிறாங்க. அதாவது மாமா பொண்ணு தான். இவனுக்கு கட்டின ஆசை, அந்த பெண்ணுக்கு இவனுக்கு மேலே விருப்பம். அப்பா அம்மா அதில் அம்மா சம்மதிக்கலை. அந்த பொண்ணுக்கு அம்மா சம்மதிக்காம, அதனால காலம் தள்ளி போச்சு. 12 வருஷமாகி போச்சு. அப்புறம் சரி பாகவதம் வைக்கலான்னு வீட்டில் வச்சாங்க பாகவதம். அடுத்த வருஷமே அவங்க 2 பேரும் அவங்க அப்பாவே என்ன பண்ணார், அவங்க அப்பா தலைமையிலே அந்த பொண்ணுக்கு அப்பா தலைமையிலே இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்தது. திருத்தணியில் நடந்த விஷயம். சாட்சி கையெழுத்து நான் தான் போட்டேன் அந்த கல்யாணத்துக்கு. அப்போ பாகவதம் வச்சு அந்த வீட்டில் என்னன்னா அப்படியே அசுத்தமாக இருந்தது அந்த வீடு. யாரு நான் சொல்கிறேன் இல்லையா, என் மாமா பையன் தான் அவன். அந்த வீடு அசுத்தமாக இருந்தது. அந்த வீட்டில் பாகவதம் வைக்கிறதுக்கு முடியாது. என் மனைவி தான் போய் என்ன பண்ண அந்த வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி, அந்த துணிகள்லாம் சுத்தம் பண்ணி, எல்லாம் பற்றி வீட்டெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி, அங்கே பார்த்தா ஒரு கிருஷ்ண படம் கூட இல்லாமல் யாராவது சாமியார் படங்களும் இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டு கிருஷ்ணனுடைய படங்களை நிறைய படங்களை வச்சு அப்புறமா அங்கே பாகவதத்தை ஏற்பாடு பண்ணோம். சப்தாகம் ஏற்பாடு பண்ணி பாகவத பாராயணம் பண்ணோம். அந்த இடத்துல போய் பாகவதம் படித்தேன் 7 நாள்.
ஆனால் 7 நாளும் படிக்க விடலை. ரொம்ப அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பிரச்சனை, பெரிய சண்டை அந்த வீட்டில். அங்கே சண்டை நடந்தது, டெய்லி பார்த்தா சண்டை, ஏதாவது பிரச்சனை. ஆனால் நான் பாடுக்கு நானே சண்டை போடுறது தான், வெளியே போங்க நான் பாகவத பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் பாராயணம் பண்ணேன். சப்தாக முறைப்படி 7 நாள் பாராயணம் பண்ணி சாயங்காலமான கதை சொல்றது அப்படி பண்ணேன். பண்ணி முடிஞ்ச உடனே ஒரே வருஷத்துல திருத்தணியில அவனுக்கு கல்யாணம், அவன் மாமா பொண்ணோட கல்யாணம் நடந்த விஷயம் திருத்தணியில. இது மாதிரி எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கு. எங்க வீட்டுக்கு வராதவங்க எவ்வளோ பிராமணர்கள் இந்த பாகவதம் வச்ச உடனே வந்தாங்க. ருக்மணி கல்யாணம் பண்ணாங்க, கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணாங்க, நிறைய துணி எடுத்துன்னு வந்துட்டாங்க, நிறைய பலகாரங்கள்லாம் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க. அப்படி அமக்கலமாய் பாகவதம் நடந்த வீடு தான் இந்த வீடு. எது இந்த பழைய வீட்டுக்கு வந்த பிறகு, இந்த பழைய வீட்டுக்கு வந்த பிறகு எங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடந்தது. பழைய வீட்டுக்கு வந்த பிறகு நான் பாகவதம் வைக்கும் போது ஒன்று ஒன்றா சொல்றேன். இப்போ வாடகைத்துக்கு வருவாங்க, அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க, போயிடுவாங்க. ஆனால் அந்த அட்வான்ஸ் வந்து வாங்கறது கூட வரமாட்டாங்க. அது மாதிரி ஒரு 5000 ரூபாய் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாரா, அப்புறம் மறுபடியும் இன்னொருத்தர் வாடகை வந்தாங்க. வாடகை வந்து அது ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, என் மனைவி வாங்கின்னு இருக்காங்க. இப்போ கரண்ட்டும் வரப்போகுது. இப்போ எல்லாமே அந்த பகவானுடைய செயலா, கிருஷ்ணனுடைய கிருபையினால எல்லாமே நடக்குது. அப்போ பாகவதம் வச்சதுனால மங்களம் தான் உண்டாகுமே தவிர அமங்கலம் உண்டாகாது. அந்த பாகவதம் வச்சா சோதிக்குது, பெரிய கஷ்டத்துல ஒன்று விடுவிக்கும் இந்த பாகவதம். அப்போ எங்கள் பழைய வீட்டுக்கு வந்த போது அந்த பழைய வீட்டு வந்து எதுவுமே சுத்தமா இல்லை, தர சரியில்லை, டாய்லெட் சரியில்லை, எதுவும் சரியில்லை. அதுக்கெல்லாம் பகவான் யார் ஏற்பாடு பண்ணது? பகவான் தானே இந்த கார்பரேஷன் வண்டி எடுத்து வந்து எங்க வீட்டு வாசல் வந்து நிக்குது. வந்து நான் அந்த அவங்க வேற ஏதோ ரிப்பேர் பண்ணதுக்கு வந்தாங்க. அங்க அந்த கார்பரேஷன் இல்லாத வேற ஏதோ யாருக்கோ சரி பண்றதுக்கு வந்தாங்க. அது கட்சியில் நம்மளுக்கு யூஸ் ஆயிடுச்சு. அப்போ இன்னொரு விஷயம் என்ன அதிசயம்னா, அந்த டாய்லெட் கிளீன் பண்ணாங்க இல்லையா, செப்டி டேங்க, அந்த கார்பரேஷன் இல்லாத. அப்போ வந்து என்னன்னா, இந்த கவுன்சிலருக்கு பர்சனலா இருக்கிற ஒருத்தர், அவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். அப்போ அந்த கார்பரேஷன்காரங்களுக்கு நம்ம ஏதாவது பணம் கொடுக்கணும் இல்லையா, சும்மா வந்து செய்துட்டு போக மாட்டாங்க இல்லையா. அவங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் கூட ஏதாவது பணம் கொடுக்கணும் இல்லையா. அப்போ மற்றவங்க அவங்க கிளீன் பண்ணவங்க வந்து எவ்வளோனா 600 ரூபாய் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்னன்னா என்னை கேட்டாங்க, நான் கேட்டேன் நான் எவ்வளோ கொடுக்கணும்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க நான் சொல்கிறேன், உன்னால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுன்னாங்க. யாரு? அந்த கவுன்சிலருக்கு பர்சனலாக இருக்கிறவர். அவர் வந்து வந்தார், கண்ணன் பேரே கண்ணன் தான், கிருஷ்ண பரமாத்மா பேர் தான் அந்த பையனுக்கும். அவன் நம்ம தெருவிலே இருக்கிறவங்க. அவங்க வந்து வேற யாருக்கும் சரி பண்ணுறதுக்கு வந்தவங்க. அந்த கார்பரேஷன் வண்டி வந்து யாருக்கும் சரி பண்ணுறதுக்கு வந்தது. கட்சியில் நாம வந்து அந்த வண்டி வீட்டு வாசலே வந்து நிற்குது. அது பக்கத்து வீட்டில் சரி பண்ணுறதுக்கு வந்தது. அது செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு. கட்சியில் அது நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அந்த ப்ரெஷர் ஆச்சு, எங்களுக்கு அந்த டாய்லெட் க்ளீன் ஆச்சு. ஆனால் அந்த அவர் தான் ஹெல்ப் பண்ண சொன்னார். அந்த கவுன்சிலருக்கு கூட இருக்கிறவர், பர்சனலாக இருக்கிறவர், அவர் தான் ஹெல்ப் பண்ண சொன்னார். அவர் நம்மளுக்கு தெரிஞ்சவர். அப்போ நான் சொன்னேன், நான் கேட்டேன், என்னப்பா எவ்வளோவா கொடுக்கணும்னு. நீ எவ்வளோ முடியுமோ கொடு, உன்னால முடிஞ்சது கொடு அப்படின்னாப்புல. அங்கே வந்து 600 ரூபாய் வாங்கிக்கிறாங்க, 600 ரூபாய் மேலே வாங்கிக்கிறாங்க பக்கத்தில். நம்ம அது மாதிரி கொடுக்கணும் இல்லையா. ஆனால் அவ்வளோ காசு நான் யோசித்தேன். இல்லை அவ்வளோலாம் கொடுக்கணும்னா உன்னால் முடிஞ்சது கொடு அப்படின்னாங்க. என்னால் 150 ரூபா தான் முடியும் அப்படின்னு. பரவாயில்ல கொடு அப்படின்னாங்க. நான் என்ன பண்ணேன், மனசு கேட்கல. சரி உடனே ஒரு 300 ரூபாய் கொடுத்தேன். ஒரு 300 ரூபாய் கொடுத்த உடனே ஓகேன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க சந்தோஷமா அந்த கார்பரேஷன்காரங்க. அது மாதிரி பகவான் ஏற்பாடு பண்ணான் பாருங்க. பணம் கூட நம்ம அவங்க இஷ்டப்படி கேட்கல, நம்ம இஷ்டப்படி கொடுக்க சொல்லி பகவான் ஏற்பாடு பண்ணான். 300 ரூபாய் கொடுத்தேன். ஏன்னா பெரிய உதவி ஆயிடுச்சு. ஏன்னா டாய்லெட் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி நாங்கள் பழைய வீட்டுக்கு வந்து இவ்வளோ கஷ்டங்கள் பட்டோம். ஆனால் அந்த கஷ்டங்கள்லேருந்து பகவான் தான் காப்பாற்றி அதெல்லாம் சரி பண்ணி ஒரு கொடுத்தனை நடத்தி வச்சிருக்கான். இந்த குடும்பம் நடக்குது, இந்த வீடு நடக்குதுன்னா அது பாகவதத்தினால. அதனால் சாதாரண விஷயம் இல்லை. பாகவதம் இந்த மாதிரி அதிசயங்கள் பண்ணியிருக்கு. அப்புறம் இன்னொரு வீட்டில் போய் பாகவதம் படித்தேன். அந்த வீட்டில் 12 வருஷமா கல்யாணம் நடக்காது, அந்த வீட்டில் கல்யாணம் நடந்தது. அது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு பாகவதத்தினால. பாகவதம் நடக்கிற அந்த 7 நாள் ரொம்ப கஷ்டம். என்னன்னா எந்த ஒரு ஆபத்தும் வராது. அந்த 7 நாள் சப்தாகம் முடிஞ்ச பிறகு ஒன்னா ஏதாவது அமங்கலம் நேருமே தவிர, ஆனா 7 நாள் அந்த பாகவதம் நடக்கும்போது எந்த ஒரு அமங்கலமும் ஏற்படாது. மனசு சந்தோஷமா இருக்கும், மங்களகரமா இருக்கும். நாங்க என்ன பண்ணோம், பாகவதம் முதல் வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டோம். வர வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வாழையில போட்டு சாப்பாடு போட்டோம் எல்லாருக்கும். ஆக மொத்தம் இதுதான் பண்ணணும் நாம.
அப்போ உண்மையா நம்புறவங்களுக்கு பாகவதம் வந்து அமிர்தம் போல, அக்ஷய பாத்திரம் போல, நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியது பாகவதம். நாம என்ன பண்ணோம்னா பகவானை நம்பி ஒன்றும் பண்ண வேணாம், பெருசா ஆடம்பரம். நான் ஆடம்பரமா பண்ணேன் நல்லா பகவானுக்கு தான். அப்படியே என் மனைவி வந்து அந்த துளசி பச்சை பச்சேன்னு அப்படியே துளசியை கட்டி அழகா போடுவான். நிறைய துளசினாலே மாலை போடுவான். அது மாதிரி நான் போய் பாரிஸ்ல போய் நான் என்ன பண்ண பூக்கள் வாங்கிந்துருவேன். அந்த பூக்கள் வாங்கிந்து ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாளைக்கு வரும் அந்த பூ. அந்த பூக்கள்லாம் உதிரி பூக்கள்லாம் வச்சு அப்படியே பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி நிறைய பூ போட்டு அந்த பாகவதம் வைக்கணும். அதான் எனக்கு ஆசை. அந்த பாகவத கதைகளை பேசணும், பாகவதம் அர்ச்சனை பண்ணணும். அப்படி சுத்தபத்தமா ரொம்ப அழகா பண்ணணும். பகவான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அவன் முகத்தை பார்த்த போது தெரிஞ்சு அவ்வளோ சிரிப்பு. அந்த ராதாகிருஷ்ணன் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரு சிலை இருக்கு என் வீட்டுல. அந்த ராதாகிருஷ்ணன் முகத்துல அவ்வளோ சிரிப்பு, அவ்வளோ சந்தோஷம் நடந்தது. அப்போ க்ஷேமமாவே இருந்த மனசு ரம்யமா இருந்தது. மேலும் மேலும் பாகவதம் வைக்கணும், பாகவதம் வைக்கணும்னு ஆசை தான் அதிகமாச்சே தவிர, பாகவதம் நிறைய பேர் அதான் சொல்றாங்க பாகவதம் சோதிக்கும். நான் கூட அப்படிதான் நினைச்சேன் ஆரம்பத்துல. சில விஷயங்கள் நடந்த போது அது ரொம்ப சோதிக்குது, ரொம்ப கஷ்டம் வருது அப்படின்னு நினைச்சேன். அப்படி கிடையாது. பாகவதம் வைக்க 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 சேமத்தை தான் கொடுக்குதே தவிர, அது பகவான் வந்து நன்மையை மட்டும்தான் செய்வான். அதனால சேமத்தை தான் கொடுத்ததே தவிர எங்களுக்கு வீழ்ச்சி இல்லை. நாங்கள் கஷ்ட நிலையிலேருந்து எங்களை காப்பாத்தினான் பகவான். இப்படியேப்பட்ட அண்ணன் தம்பி துரோகங்கள்லாம் நடக்கிற இந்த இடத்துல இந்த பகவான் வாழ வச்சான். எங்களையும் ஒரு கொடுத்தனம் வச்சு எங்கள் குழந்தைங்களோட நாங்கள் க்ஷேமமா இருந்தோம், சந்தோஷமா இருக்கிறோம், இப்பவும் இருக்கிறோம். அதனால மேல மேல பாகவத வீட்டில் வைக்கணும். வச்சாதான் எல்லாமே குதிரும், எல்லாமே சரியாகும். வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும். அது கிரக தோஷங்களாம் எல்லா தோஷங்களும் அடிச்சு தள்ளின்னு போயிடும். நான் பிராமணன் கிடையாது, நான் ஓப்பனா சொல்றேன், பிராமணன் கிடையாது. ஆனாலும் நான் படிச்ச பாகவதத்துக்கே பகவான் வந்துட்டான்னு சொன்னான். பிராமணர்களாகிய எவ்வளவு பேர் இருப்பாங்க. நீங்களாம் வீட்டுல பாகவதம் வச்சா என்ன நடக்காது. அந்த வீட்டுல இருக்கும்போது ஒரு பிராமணர் வந்தாரு, பாகவதம் படிச்சாரு. இந்த வீட்டுல வரும்போது அந்த பிராமணர் வரல, வந்து பாகவதம் படிக்கிறது வரல. ஆனா பரவாயில்ல, நான் எனக்கு தெரிஞ்ச முறையில நான் என்ன பண்ண பாகவதம் வச்சேன். என்னால தெரிஞ்ச முறையில எனக்கு என்ன தெரியுமோ அந்த முறையில நான் பூஜை பண்ணேன். அந்த பிராமணர் வந்தாருன்னா, இப்ப நாங்க அந்த சொன்னோம் இல்லையா, எங்க அப்பா கட்டின வீடு 2 வீடு இருந்தா அதுல மேல் வீட்டுல நாங்க பாகவதம் வச்சிருக்கோம். அப்போ ஒரு பிராமணர் வந்தாரு. அவருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும். அந்த மஞ்சள் பிள்ளையார் வச்சு அது எப்படி பூஜை பண்ணும், அருகம்புல்லாம் வச்சு அது எப்படி அர்ச்சனை பண்ணணும், அதெல்லாம் அவருக்கு தெரியும். அதுக்கப்புறமா அந்த எப்படி பூஜை பண்ணலாம் தெரியும். எனக்கு அந்த முறையெல்லாம் ரொம்ப தெரியாது, ஒவ்வொன்றா சொல்றேன். அப்ப நான் என்ன பண்ணேன், ஆனா அப்படிலாம் பூஜை பண்ணி அங்க நல்லா பாகவதம் நடத்தணும். அவர் பிராமணர் வந்து படிச்சாரு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா என்னன்னா, அந்த பாகவதம் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு வேலை போயிடுச்சு. நான் செய்திருந்த வேலை போயிடுச்சு அந்த வீட்டுல இருக்கும்போது. அப்புறமா அந்த வீடெல்லாம் காலி பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்த உடனே இந்த வீட்டுல எல்லாம் மங்களமே நடந்தது. இந்த வீட்டுல வந்து அந்த பிராமணர் வந்து படிக்க கூப்பிட்டேன். அவர் என்ன பண்ணாரு, இல்லை நான் பாகவதம் படிக்க வரமாட்டேன்ட்டார். அவர் தீர்மானம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த பழைய வீட்டுக்கு வந்து நாங்க சரி பண்ணிட்ட பிறகு அவரு கூப்பிட்டேன், இது போல வந்து படிங்க வாங்க அப்படின்னு. அவர் வரமாட்டேன்ட்டாரு. சரி ஓகே, நம்மளே படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச முறையில பூஜை பண்ணி ஆரம்பிச்சேன். மங்களகரமாக ஆரம்பிச்சு நல்லா விளக்கெல்லாம் நிறைய ஏற்றி நல்ல புஷ்பங்களை போட்டு ஆரம்பிச்சேன். அமக்களமும் நடந்தது, பல அதிசயங்கள். அப்போ அங்க பிராமணர் கூப்பிட்டு வந்து பாகவதம் படிச்சா மங்களம் உண்டாச்சு, மன சந்தோஷம். அங்க நிறைய பேர் வந்தாங்க, சில பேர் கொஞ்சம் பேர் வந்தாங்க. ஆனாலும் இங்கேயும் அதே மாதிரி வந்தாங்க. ஆனா அங்க படிச்ச போது என் வேலை போயிடுச்சு. நான் ரெடில்ஸ்ல வேலை செய்தேன், வேலை போயிடுச்சு. ஆனா இங்க வந்து படிச்ச போது உடனே பார்த்தா அந்த செப்டி டேங்க் கிளீன் பண்றவங்க பார்த்தா உடனே வந்தாங்க, அது கிளீன் பண்ணாங்க. உடனே பார்த்தா எங்களுக்கு பண வரவு கிடைச்சிது. உடனே தரெல்லாம் சரியாயிடுச்சு. இங்க வந்து அந்த பிராமணர் படிக்கல, இங்க வந்து நானே எனக்கு தெரிஞ்ச முறையில நான் படிச்சேன். அப்போ நான் பிராமணன் இல்லை, நான் படிச்ச உடனே நம்மளுக்கு இவ்வளவு அதிசயங்களை பகவான் பண்றான். அப்ப என்னன்னா, அந்த பூஜை முறைகள் தெரியணும்னு அவசியம் இல்லை. நீ பாகவதம் படிக்கணும்னு ஆசைப்பட்ட பக்தி தான் முக்கியமே தவிர அந்த முறைகள், அந்த அனுஷ்டானங்கள், அந்த கட்டுப்பாடு விதிகள் நம்ம கடைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பக்தி மட்டும் இருந்தா போதும். பக்தியோட பாகவதம் படிக்கணும்னு நினைச்சாலே அந்த இடத்துல பகவான் வந்துருவான். அப்ப எனக்கு தெரிஞ்ச முறையில
நான் மஞ்சள் புள்ளியார் வச்சு அது குங்குமம் வச்சு ஏதோ அருகம்புல் வச்சு ஏதோ என்னால் எனக்கு தெரியும் அது ஒரு மனை போட்டு ஏதோ பண்ணி பகவான் அந்த ஏகத்தந்தாய அந்த 11 நாமத்தை சொல்லி புஷ்ப பகவான் புஷ்பம் அது பார்த்தேன் இல்லையா, அவர் செய்யறதை பார்த்து சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அதை வச்சு நான் புஷ்பத்தை அர்ப்பணம் பண்ணி அக்ஷத்தெல்லாம் போட்டு அப்புறமா வடக்கு பக்கம் திருப்பிட்டு அப்புறமா நான் பாட்டுக்கு பகவானுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி புஷ்பம்லாம் போட்டு நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் ஆனால் நல்லா ஆடம்பரமாக தான் பண்ணேன். பூஜைகள் பண்ணி பாகவதம் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்த உட்காந்த உடனே இது மாதிரி எங்களுக்கு அதிசயங்கள் நடந்தது. ஒருத்தர் பார்த்தா அந்த கடை வாடகைக்கு அட்வான்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. எல்லாமே உடனே நடக்குது. பல பேர் பார்த்தா திடீர்னு பார்த்தா ருக்மணி கல்யாணத்துக்கு எங்கேருந்தோ பார்த்தா புடவை வேஷ்டி வந்து சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக தந்து வைக்கிறாங்க யாரோ. அவங்க வந்து பாகவத்துக்கு உடனே வந்து நமஸ்காரம் பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்சது என்னென்ன பண்ணுமோ பண்ணிட்டு போகிறாங்க. அது மாதிரி பல அதிசயங்கள் நடந்தது. இந்த பாகவதம் வச்சாவே பல அதிசயங்கள், நிறைய அதிசயங்களை பார்க்கலாம். அது மட்டும் நிச்சயம். ஏன்னா அவனே வந்து கிருஷ்ணனே வந்து அற்புதம் தானே. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷனம். பிறக்கும் போதே அற்புதம் அப்படின் போது அவன் உதயமாகும் போதே அற்புதம் தான் கிருஷ்ணன். அங்குலிக்கும் போதே துளசி எப்படி வாசனை கமழுமோ அது மாதிரி பகவான் வீட்டுக்கு வந்துட்டான்னு பாகவதம் படிக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டாலே பகவான் அங்கே சாநித்தியமா வந்துடுவான். அந்த இடத்துல சாநித்தியம் பெருகும். இதெல்லாம் நடந்த விஷயம். இது மாதிரி எத்தனையோ விஷயம் நான் நிறைய மறந்துட்டேன். எனக்கு சொல்றதுக்கு ஞாபகம் வரல. சில விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. நிறைய அனுகூலமா நடந்தது. எத்தனையோ பேர் வந்து இங்க வந்தா என்ன தெரியலப்பா, இந்த வீட்டுல வந்தா சாந்தியா இருக்கு, இந்த வீட்டுல வந்தா போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது, இந்த வீட்டுல வந்தா போறதுக்கு மனசே வர மாட்டேங்குது, ஏன்னா இங்க பாகவதம் நடந்தது இல்லையா, நல்லா இருக்கு அப்படின்னு. அதற்கு பிறகுதான் சில உறவுகள் என்ற ஒரு துஷ்ட சங்கம் பிராப்தமான உடனே என் மனைவிக்கு அந்த பாகவதம் படிக்கிறதுல விருப்பம் விட்டு போச்சு. எனக்கு அங்க படிக்க விடாம என்ன தடங்கல் பண்ணாங்க. அதுல இப்போ நடந்த விஷயம், இப்போ லேட்டஸ்டா நடந்த விஷயம் என்னன்னா, அவள் வந்து உறவுகள்னு என்ற எங்கள் சொந்தக்காரங்க சில பேர் அந்த துஷ்ட சங்கத்தினுடைய சேர்க்கையினால இந்த பாகவத்தில் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல, அந்த பாகவதம் படிக்கணுன்ற புத்தி வரல. நானே படிக்க போனா கூட வேணான்னு சொல்றேன். ஆனா இது முன்னாடி இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ அதிசயங்கள் பாகவதம் படிச்சிருக்கேன். இதே வீட்டுல நிறைய அதிசயங்கள் நடந்திருக்கு. இப்போ படிக்க விட மாட்டான் எங்க வீட்டுல என் மனைவி. ஏன்னா அதான் சொல்றேனே, சங்கம் கெடுத்துறோம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஏதோ உறவுகளத்துல போய் வீண் வம்பு வார்த்தை பேசின்னு, வீண் கதைகளை பேசின்னு, லோக விஷயங்களை பேசிக்கிட்டு அந்த வம்பு தும்பு பேசினா பாகவதம் படிக்க விடாது. அது மாதிரி சில உறவுகள் மூலமாக துஷ்ட சங்கம் பிராப்தமாகி அவள் மனசு வந்து என்னன்னா லோக விஷயத்துல போயிடுச்சு. அதனால வீட்டுல படிக்க விட மாட்டேன்றான். ஆனால் அதனால நான் கவலைப்படல. நான் என்ன பண்ணேன், மேலேயே மாடி மேல ஒரு ரூம் இருக்கு எனக்கு, அதுக்கு மேல ஓடு போட்டிருக்கு. அந்த ஓடு வீடு தான் மேல, மாடி வீட்டுல வந்து ஒரு ஓடு வீடு, கீழே வந்து தளம். அதான் 2 மாடி எங்களுக்கு. இந்த பழைய வீட்டுல தான் இருக்கேன். நம்ம பழைய வீட்டுல வந்து 2 மாடி. அதுல வந்து கீழ் தளத்துல வந்து என் மனைவி 2 பெண்கள் இருக்காங்க. மேல் வீடு வந்து என்னன்னா ஓடு போட்டிருக்கோம் மேல, அது ஓடு வீடு, அதுல நான் இருக்கேன். நான் என்ன பண்ணேன், சரி கீழே படிக்க விட மாட்டாங்களே சொல்லி மேலேயே படிக்க ஆரம்பிச்சேன். அப்படி மேலே படிக்க ஆரம்பிச்சுதான் நிறைய சப்தாகம் போட்டிருக்கேன், நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல. அப்படி பாகவத ராமாயணம் இங்கே நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அது மாதிரி அதுக்கப்புறம் எங்களுக்கு பல அதிசயங்கள் அதே மாதிரி இங்கே நடந்தது. அதனால சொல்ல எத்தனையோ பாகவத ராமாயணம் நம்ம நிறைய சப்தாகமா நவாகமா நிறைய பாராயணம் பண்ண ஆரம்பிச்சோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2மே வசதி தான், ராமாயணம் பாகவதம். ஆனா எதனா உன்னஸ்தரமா பிடிச்சாதான் அதுக்கு சாநித்தியம் அதிகமா இருக்கு. நான் பார்த்துட்டேன் அதை. அதனால நீங்க நம்ம வீட்டுல நல்லது நடக்கணும் அப்படின்னா வீட்டுல சப்தாக முறையில பாராயணம் படிக்கணும். எங்களுக்கு அதுதான் செட் ஆச்சு. நாம சங்கீர்த்தனம் பண்ணா கூட செட் ஆச்சு இல்லைன்னு சொல்ல, நாம சங்கீர்த்தனத்தை விட எங்களுக்கு பாகவதம் தான், பாகவத பாராயணம் பண்ணாதான் உடனே பல நன்மைகள் நடக்கும். அதுதான் ஒரு விசேஷம். இந்த பாகவதத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. இது மாதிரி எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கு. பெரிய கஷ்டங்களுக்கு வர மாதிரி இருக்கும், ஆனா ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு ரேஷன் கார்டுக்கு நான் 10 வருஷமா கஷ்டப்பட்டேன், ரேஷன் கார்டு கிடைக்கலன்ட்டு. திடீர்னு பார்த்தா பாகவதம் படித்தோம், முடிஞ்சு போனோம். அப்புறமா திருவத்தூருக்கு போனோம். நாங்கள் திருவத்தூர் அந்த தாசில் அந்த இந்த ஆஃபீஸ், அந்த கார்பரேஷன் ஆஃபீஸ் போனோம். போய் கேட்டால், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டு வரப்போகுது அப்படின்னாங்க. திடீர்னு பார்த்தா ஸ்மார்ட் கார்டு வருது. உடனே
ஜெராக்ஸ் கடையில் போய் அப்ளை பண்ண. அந்த ரேஷன் கார்டு கூட என் தம்பி பிடிக்குன்னு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். அப்போ அவனுக்கு கெஞ்சி கூத்தாடி நான் அந்த பேர் என் பேராத நீக்கிறேன் அந்த ரேஷன் கார்டுலேருந்து அப்படின்னு சொல்லி அந்த ரேஷன் கார்டு வாங்கி போனேன். அந்த ரேஷன் கார்டு வாங்கி போனால் ஜெராக்ஸ் கடையில் போனால் தூக்கி விசிறி அடிக்கிறான் அந்த ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டுலாம் ஒன்றும் தேவையில்ல, உன் ஆதார் கார்டுக்கு தானே, ஆதார் கார்டு இருக்குது, அதுதான் அது போதும், ஃபோட்டோ கூட. அதுதான் உடனே என்ன பண்ணால் புக் பண்ணான். புக் பண்ண உடனே எனக்கு ஒரே வாரத்தில் ஸ்மார்ட் கார்டு வந்துடுச்சு. உடனே எனக்கு செக்கிங் ஒருத்தர் வந்தாங்க, வந்து செக்கிங் பண்ணிட்டு போயிட்டு ஓகே சேங்ஷன் பண்ணிட்டாங்க. உடனே எனக்கு திருவத்தூரில் போனோடனே அந்த ஸ்மார்ட் கார்டு வந்துடுச்சு. அப்போது பெரிய விஷயம், ரேஷன் கார்டு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதான் அடையாள அட்டை இல்லையா, அது இல்லைன்னா என்ன பண்ண முடியும். அந்த ரேஷன் கார்டை என் தம்பி பிடிங்க வச்சு கொடுக்க மாட்டேன்னா கடைசியில் அந்த ரேஷன் கார்டை தூக்கி அவங்களே கொடுத்துட்டேன். அந்த ரேஷன் கார்டை இந்தா உங்கள் ரேஷன் கார்டு நீயே வச்சுக்குவானா, எனக்கு கெஞ்சி கூத்தாடி அந்த ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டேன்னா சரி அந்த பேராத நீக்கின்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துலாம் வச்சு அதுக்கு ஆளு மத்தியஸ்தெல்லாம் வச்சு அப்புறமா தான் கொடுத்தாங்க அந்த ரேஷன் கார்டை. அப்படியேப்பட்ட ஒரு கொடூரமானவன் என் தம்பி, அப்படியேப்பட்ட ஒரு ராட்சசன். அது மாதிரி அந்த ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். கடைசியில் என்ன பண்ணா அந்த ரேஷன் கார்டை மத்தியஸ்தம் ஆளை வச்சு என் சித்தப்பா வச்சு மத்தியஸ்தம் வச்சு அப்புறமா தான் கொடுத்தான். கொடுத்த உடனே நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அது பேர் வாங்கி அது பேரை மட்டும் நீக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய் அது எப்படி பேர் நீக்கிறதுன்னு கேட்கறதுக்கு போனேன். அவனா சொல்ல ரேஷன் கார்டை தூக்கி விசிறிச்சான். இந்த ரேஷன் கார்டெலாம் ஒன்றும் தேவையில்ல தூக்கி போ அப்படின்னு. என்னடா அது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ரேஷன் கார்டு வாங்கினா இந்த ரேஷன் கார்டு வாங்கினா தூக்கி போடுறானே அப்படின்னு. சரி அந்த தெரிஞ்ச ஜெராக்ஸ் கார்டை அந்த ஆள்லாம் தெரியும் எனக்கு. சரி அந்த ரேஷன் கார்டு கொண்டு வந்து சரி அந்த ரேஷன் கார்டு ஓரம் கட்டிச்சு என்ன பண்ணணும்னா உன்னுடைய ஓட்டர் ஐடி என்ன இருக்கா, ப்ரூஃபு இல்லை பேன் கார்டு இருக்கா, இல்லாட்டி வந்து ஆதார் கார்டு இருக்கா, அது போதும் அப்படின்னு சொல்லி 2 ஃபோட்டோ வச்சு உடனே அந்த ரேஷன் கார்டு புக் பண்ண அடுத்த ஒரு வாரத்தில் எங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வந்துடுச்சு. என்ன சொல்கிறீங்க இதுக்கு? அப்போ நம்ம எதெல்லாம் பெருசா அவனை நம்பி இருக்கோம், என் தம்பி பகவான் வந்து இன்னொருத்தரை நம்பி பகவான் நம்மளை வாழ வைக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க, என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் சொல்றேன். இன்னொருத்தரை நம்பி தான் நீ வாழணும் அப்படின்னு பகவான் வைக்கவே மாட்டான். அவன் சொத்துலாம் கூட எங்கள் அப்பா சொத்துலாம் கூட அவங்க தான் பத்திரம்லாம் அவன் தான் வச்சிருக்கான். இப்போ கூட பத்திரம் எனக்கு வர வேண்டிய இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு கடை வச்சிருக்கேன் எனக்கு, அந்த கடை பத்திரம்லாம் கூட இப்போ கூட அவன் தான் வச்சிருக்கான். கொடுக்க மாட்டேன்றான். பத்திரத்தையும் அவன் தான் பிடிக்கினாங்க, எங்கள் இடத்தையும் அபகரிச்சிட்டாங்க. இப்போ எங்களுக்கு பகவான் எங்கள் அப்பா வந்து வீடு கட்டினாரு, 2 வீடு, என் மேல் வீட்டில் இருக்க கீழே அவன் தம்பி வீட்டுன்ட்டு. ஆனால் பார்த்தா எங்களுக்கு பழைய வீடு தான் அமைச்சிட்டாங்க. அந்த வீடும் அவனே ஏற்றுக்கணும், அந்த புது வீடையும் அவனே ஏற்றுக்கணும் தம்பி. என் தங்கச்சிங்களும் பார்த்தா அவங்களுக்கு ஒரு இடம் தனியாக ஒதுக்கிட்டாரு, எங்கள் அப்பா கொடுத்தாரு 2 பேருக்கும். அவங்களுக்கு பெரிய 3 கடை, அவங்களுக்கு 4 கடை, அவங்களுக்கு 2 கடை அவங்களுக்கு கொடுத்தாரு என் தங்கச்சிங்களுக்கு. அவங்களுக்கும் எடுத்துக்கினாங்க, அவங்களும் மோசம் பண்ணாங்க. சரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டேன். அப்புறமா வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு கடை தான். என் தம்பிக்கு வந்து ஒரு கடை, பின்னாடி இடம் வேற இருக்கு. அவன் கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்கு, பின்னாடி இடமும் இருக்கு, ஒரு தோட்டமே இருக்கு. அது மாதிரி எங்களுக்கு வந்து என்னன்னா அது ஒரே ஒரு கடை மட்டும், பின்னாடி கொஞ்சமான இடம் தான். ஆனா இதையும் அவன் அபகரிக்க பார்த்தான். இந்த இடமும் எங்களுக்கு வேணும்ட்டு என் தம்பி பொண்டாட்டி அப்படி அழிஞ்சாங்க. என் தம்பி பொண்டாட்டி வந்து இந்த இடமும் அபகரிக்க பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஏதோ பஞ்சாயத்து வச்சு ஏதோ பண்ணி அந்த இடத்த மட்டும் நாங்கள் மீட்டுக்கணும். எங்களுக்கு வர வேண்டிய இடத்தையே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் அந்த பத்திரத்தை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்க. அது மாதிரிலாம் எவ்வளோ கொடுமை பண்ணாங்க. ஆனால் பத்திரம் அவங்க கையில் தான் இருக்குது. நாங்கள் பாட்டுக்கு அந்த ஒரிஜினல் பத்திரம் அவங்க கையில் தான் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ இந்த கம்பெனியில் எங்களுக்கு இப்போ கரண்ட் வரப்போகுது. 4 லட்சம் செலவு பண்ணி இப்போ கரண்ட் வர வைக்க போகிறோம். இப்போ இந்த கடையில் தான் ஏதோ அந்த கம்பெனி இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ கடையாக இருக்குது. கரண்ட் இப்போ வரப்போகுது. அந்த கடை தான் இப்போ எங்களுக்கு வாடகை வருது. அதில் தான் வாடகை மனைவி வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்த விஷயம். இப்படிலாம் துரோகிகள், என் தம்பி தங்கச்சிகள் துரோகம் பண்ண, அதுக்கு நடுவில் எங்களுக்கு கிடைச்சது வரைக்கும் பகவானுக்கு தான் கொடுத்தான்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்ந்து இருக்கோம். அதனால இன்னொருத்தரை அண்டி பகவான் வாழ வைக்க மாட்டான். நம்மளுக்கு வர வேண்டியதுனாவும் அது கரெக்டாக வந்தே தீரும். இப்போ மத்தியஸ்தை வச்சு இது வாங்கியாச்சு. இதில் வர வாடகையே என் தம்பி பொண்டாட்டி அபகரின்னு நினச்சா, ஆனால் அது நடக்கலை. என் மனைவி தான் இப்போ அந்த வாடகை வாங்கின்னு இருக்கேன். அது மாதிரி அநியாயங்கள் பண்ணாங்க. ஆனாலும் பகவான் எங்கள் பக்கம் இருக்கிறதுனால எங்களுக்கு இதெல்லாம் பெரிய கஷ்டமாக தெரியல. அது மாதிரி இப்போ எங்களுக்கு வர வேண்டிய அந்த கம்பெனி எங்களுக்கு வந்துடுச்சு. அப்புறமா வந்து எங்கள் அப்பா இறந்துட்டார், எங்கள் அம்மா இறந்ததுனால இதெல்லாம் நடந்தது.
இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கோம், பழைய வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் பழைய வீடு மாதிரி இல்லை, புது வீடு மாதிரி அது சரி பண்ணிட்டோம். சரி பண்ணிட்டு அதில் வாழறோம். ஆனால் அது மேலே தளத்தில் வீரலாக விட்டது, வீடு உள்ளாது அப்படியே இருக்கு. அதில் உள்ள சில கெட்டு போன திற துண்டு மட்டும் மாற்றிட்டோம். அதுதான் அப்படி நடந்தது. ஆனால் நான் பாட்டு பாகவதம் படிச்சிருந்தோம். இப்போ என் மனைவி எனக்கு அனுகூலமாக இருக்கும்போது வீட்டில் கீழே பாகவதம் வச்சிருந்தோம், நல்லா பாகவதம் பாராயணம் பண்ணியிருந்தோம். இப்போ என் மனைவி எனக்கு அனுகூலமாக இல்லை, சில துஷ்ட சங்கங்கள், அதான் உறவுகள் என்ற பேரில் துஷ்ட சங்கங்கள் மூலமாக அவள் மனசு என்னன்னா பாகவதம் அந்த பக்திலாம் அவளுக்கு விட்டு போயிடுச்சு. அப்போ பாகவதம் கீழே வைக்கக்கூடாதுன்றாங்க நம்மள. சரி ஓகே, நான் மேலேயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மேலேயே பாகவதம் வச்சு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அவள் அம்மனை கும்பிட ஆரம்பிச்சிட்டா. லலிதா சஹஸ்ரநாமம்லாம் பாராயணம் பண்ணுவாங்க, அது தகடு வச்சுலாம் அந்த ஸ்ரீ சக்கரெல்லாம் வச்சு வழிபடுறாங்க. அவங்க அது மாதிரி பூஜைகள் பண்ணுறதுனால இப்போ பாகவதம் வைக்கிறது இல்லை. கிருஷ்ணனும் ராதாகிருஷ்ணனுக்கு எதை எப்போ அது பூ வைப்பா, இது பண்ணுவோம், அவ்வளோதான். முன்னெல்லாம் ராதாகிருஷ்ணனா விட மாட்டா, அவளே பாகவதம் படிப்பா. காய்ச்சல் இப்போ பாகவத்தை விட்டு அவள் பாடு லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறா, அது அம்மனை வச்சு வழிபடுறான். சரி எதோ விட, அதனால பாகவதம் நம்மளை கீழே படிக்க விட மாட்டேன்றா. இப்போ நான் என்ன பண்ணேன், மேலேயே உட்காந்து பாகவதம் படிக்கிறேன். அதுதான் நிறைய அப்லோட் பண்ணிக்கிறேன் பாகவதம் தனியா. நம்மளுக்கு ஒரே தெய்வம் தான், கிருஷ்ணன் மட்டும்தான், அது பாகவதம் மட்டும்தான் போதும். பாகவத ராமாயணம் போதும், நாராயணனே பர தெய்வம், ஆள் தான் அப்படின்னு இருக்கும். இது மாதிரி இப்போ கூட பாகவதத்தை மனமாற சந்தோஷமா நல்ல அற்புதமா அமக்கலமா நான் சந்தோஷமா வச்சேன்னா உடனே ஒவ்வொரு தடவை பாகவதம் நடக்கும்போது ஒவ்வொரு பல அதிசயங்கள் நடக்கும். எங்க வீட்டுல ஒவ்வொரு தடவை பாகவதம் வைக்கும்போது பல அதிசயங்கள் நடக்கும். ஆச்சரியமா இருக்கு எனக்கு, இது எப்படி நடக்குது? அதான் கிருஷ்ணன் செயல். நீ என்ன முயற்சி பண்ண? ஒன்றும் பண்ணல, பாகவதம் வைக்கணும்னு ஆரம்பிக்கும் போதே அதிசயம் நடக்கும். அப்புறம் முடியும் போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், மனசு ரம்யமா இருக்கும். அந்த சப்தாகம் முடிச்சுட்டு அவபூர்த ஸ்நானம், மறுநாள் அவபூர்த ஸ்நானம் பண்ணிட்டு அவள்தான். எனக்கு தெரிஞ்ச முறையிலங்க நான் பாகவதம் வச்சேன். கீழே பல அதிசயங்கள் நடந்தது. இன்னொரு வீட்டில் போய் பாகவதம் படித்தேன், அவங்களுக்கு கல்யாணம் நடக்காதும் கல்யாணம் நடந்தது. நிறைய அது மாதிரி எத்தனையோ விஷயத்துல நன்மைகள் நடந்தது. இதுதான் உண்மை. அதனால பாகவதம் வச்சா நிறைய நான் மறந்துட்டேன். பல எத்தனையோ அதிசயங்கள் இந்த பாகவதம் பண்ணியிருக்கு. எனக்கு ஞாபகம் வந்த வரைக்கும் சொல்லியிருக்கேன். சில விஷயம்லாம் நான் எழுதி வைக்கணும், அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அதனால பல எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கு. அதான் சொல்ல, மழை மாதிரி வந்த பிரச்சனை எல்லாம் பனி மாதிரி நீங்கி போயிருக்கு. அது மாதிரி அந்த கம்பெனி கழிச்சு ஸ்மார்ட் கார்டு இல்லையா, ரேஷன் கார்டு கிடைக்கும். பாகவதம் அதுவும் பண்ணது பாகவதம் தான். பாகவதம் பாராயணம் பண்ணோம். உடனே எங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு கவலை இல்லாம அந்த ரேஷன் கார்டை அவங்களே திருப்பி கொடுத்துட்டு உடனே ஸ்மார்ட் கார்டு எங்களுக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் நெஞ்சம் கொடுமையா பண்ணா எனக்கு என் தம்பி, அவ்வளவு கொடுமைகள் பண்ணான். ஆனா பகவான் என்னை காப்பாத்தி என்ன வாழ வச்சுன்னு இருக்கிறான்னா அது பகவானுடைய கருணையினால. ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டேன், அதை கொடுக்க மாட்டேன், எது கொடுக்க மாட்டேன், என் பத்திரத்தை கொடுக்க மாட்டேன், எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாமே அவன் தான் வாங்கி வச்சிருக்கான். அதான் சொல்றேன், நீயே வச்சுன்னு உன் மேல போட்டு கொளுத்திக்கிட்டா, நீயே வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அவ்வளவுதான், வேற என்ன பண்றது? அது மாதிரி பகவான் கூட இருக்கும்போது நம்ம எதுக்கும் யாரையும் அண்டி இருக்கிற மாதிரி பகவான் பண்ண மாட்டான். உடனே அவன் ரேஷன் கார்டு இப்போ தேவையில்ல பாருங்க, ஸ்மார்ட் கார்டு வந்துச்சு பாருங்க. இப்போ நான் அவனை அண்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் பகவான் பண்ணுவான். இது மாதிரி பல அதிசயங்களை பகவான் பண்ணியிருக்கான். அப்படியே யோசிச்சு ஒன்னொன்னா வந்துட்டே இருக்கும். என்னென்ன அதிசயங்கள் நடந்தது? நிறைய அதிசயங்கள் நடந்தது. இப்போ என் மனைவி என்னன்னா அம்மனை கும்பிட்றதால அம்மனுக்கு பால் குடம்லாம் தூக்குவா, எல்லாம் பண்ணுவான். இந்த பாகவதம் வைக்க மாட்டேன்றா கீழே, என்னன்னே தெரியல. சரி ஓகே, அவங்க மொத்தம் நம்ம மேல பாகவதம் படிக்கிறோம். ஒரு டைம்ல அவளே சப்தாகம் முடிச்சிருக்கா. என் மனைவியே ஒரு சப்தாகம் பாராயணம் பண்ணி அவளே முடிச்சிருக்கா. அது மாதிரிலாம் பண்ணான். ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, அவளுக்கு புத்தி மாறி வச்சு. வேற சங்கம் கிடையாது. வேற சங்கத்தினால இந்த கிருஷ்ண பக்திய சரியா ஆதரிக்கிறதில்லை, பாகவதம் படிக்கிறதில்லை. இப்படி நடக்குது. அதனால இப்போ கூட நான் என்னன்னு தெரியல, எனக்கும் பார்த்தா பாகவதம் பாராயணம் பண்ணி தான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. ராமாயணமும் பாராயணம் பண்ணியிருந்தேன். இந்த ராமாயணமும் பாராயணம் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ராமாயணம் படிச்சிருக்கோம், நவாகம் சப்தாகம் பண்ணியிருக்கோம். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, பாகவத்துல மேல இன்ட்ரெஸ்ட் வரேன்னா, பாகவதம் ஒன்னே போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க பாராயணம் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல க்ஷேமமா இருப்பீங்க. நீங்க சாநித்தியமா இருக்கும். நீங்க பாகவதம் ஆரம்பிக்கும் போதே பல அதிசயங்கள் எனக்கு நடந்தது மாதிரி எல்லார் வீட்லயும் நடக்கும். நான் ஓப்பனாக சொல்றேன், இந்த பாகவதம் அவ்வளவு பவர்ஃபுல்லானது, ரொம்ப ரொம்ப சக்தி உள்ளது பாகவதம். ஒவ்வொரு வீட்லயும் பாகவதம் சப்தாகம் ஏற்பாடு பண்ணும். சந்தோஷமாக பூரிப்பாக பாகவதம் நடக்க போதே அப்படின்ற தெம்போட ஆரம்பிக்கணும்.
பணம் பற்றி நான் செலவு பண்ணுறதுக்கு கவலைப்பட மாட்டேன். எப்படியாவது பகவான் பணம் கொடுத்துருவான். உடனே நான் என்ன பண்ணுவேன், அந்த பகவானுக்கு புஷ்பங்கள் நிறைய வாங்கிட்டு வந்து போட்டு அலங்காரம் பண்ணி நிறைய உதிரி புஷ்பங்களை நிறைய அவன் மேலே போடணும். அப்படியே அவனுடைய அந்த சிலையை ரொம்பிடணும். அது மாதிரி புஷ்பத்தை நிறைய போட்டு பார்த்தா சந்தோஷமா இருக்கும் பார்க்கறதுக்கு. லக்ஷ்மி கடாட்சமா இருக்கும். அப்படி அர்ச்சனை பண்ணணும் பகவானுக்கு. புஷ்பங்களால் அவனை அப்படியே மறைச்சிடணும். அப்படிலாம் எனக்கு ஆசை. அப்படிதான் பாகவதம் படிப்போம். அப்படியே நிறைய பழங்கள்லாம் வச்சு பகவானுக்கு நிறைய புஷ்பங்களை போட்டு அப்படியே அமக்கலமா நல்லா மங்களகரமா அப்படி பண்ணணும்னு ஆசை எனக்கு. அப்படி பண்ண அந்த இடத்துல பகவத் சாநித்தியம் பெருகுவாங்க. அப்போ அந்த பண்ணிட்டு அது பார்க்கும்போது கிருஷ்ணன் ஆசையா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்போ அந்த கொஞ்சம் புஷ்பம் போட்டால் அந்த சாநித்தியமா இருக்கிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன். எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன். கிருஷ்ணன் சிரிப்பான். கிருஷ்ணன் சிரிக்கிறத நான் பார்த்துருக்கேன் இந்த பாகவதம் படிக்கும்போது. அப்போ பாகவதம் படிச்சா அவ்வளவு இன்பம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் எனக்கு. உற்சாகமா இருக்கும். ஒவ்வொரு நாள் பாகவதம் படிக்க முடியாம தூக்கிடுவேன். அப்ப என்ன பண்ண, என் மனைவி என்ன பண்ணுவான், அந்த சமயத்துல அது கீழ் வீட்டுல படிக்கும்போது நான் தூங்கிட்டேன், என்னால் முடியலாம், அவ படிப்பான். அவ படிச்சு பூர்த்தி பண்ணிடுவான். நான் கற்பூரார்த்தி பண்ணிடுவான். நான் கற்பூரத்தை பண்ணிக்க என்னால் முடியல. ரொம்ப நேரம் படிச்சா என்னது, அப்புறம் என்னால் முடியாத போது டயர்டாகி நான் தூங்கிட்டேன்னா படுத்துட்டேன்னா அவ பண்ணுவான். ஆனாலும் நாங்கள் பாகவதம் முடிக்காம விட மாட்டோம். சாயங்காலம் 4 மணி ஆனாலும் பாகவதம் படிச்சு முடிப்போம். அப்படி படிச்சிருந்த காலம் ஒரு டைம்ல. இன்னைக்கு நான் ஒருத்தனே முடிச்சிடுவேன் பாகவதம். ஏன்னா படிச்சு பழக்கம் ஆயிடுச்சு இல்லையா சரளமா. இப்ப நான் ஒருத்தனே படிச்சு முடிச்சிட முடியும். அன்னைக்கு படிக்க முடியாத போது 4 மணிக்கு முடியும் சாயங்காலம். ஆனா பல அதிசயங்கள் நிகழ்ந்தது. இப்பவும் நடக்குது. இப்பவும் பல அதிசயங்கள் நிகழுது. பாகவதம் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சா உடனே ஒரு நன்மை நடக்கும் வீட்டுல. அப்போ பாகவதம் படிச்சுட்டு நம்ம போய் உபன்யாசம் பண்ணா அந்த உபன்யாசத்துக்கு அவ்வளவு ஜனங்க வருவாங்க. அந்த பாகவதம் படிச்சுட்டு வீட்டுல போய் உபன்யாசம் பண்ண இந்த நரசிம்ம ரெட்டி காலையில் பெருமாள் கோயில்ல உபன்யாசம் பண்ண உடனே நிறைய ஜனம் வந்தாங்க. 50 பேர் மேல வந்தாங்க அந்த கோயில்ல. அந்த இடத்துல யாரும் வரமாட்டாங்க. அந்த இடத்துல வந்தாங்க. இந்த பாகவதத்தினுடைய கவர்ச்சி அத்தனை பேரையும் பாகவதத்துல முழுக வச்சது. பக்தி தாங்க முக்கியம். அப்படி அந்த பாகவதத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா எல்லாம் பாகவதம் கேட்டாங்க. 2 மணி நேரம் உபன்யாசம், 2.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணேன். அங்க 7 நாள் பாகவதம் ஃபுல்லா ருக்மணி கல்யாணத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம் உபன்யாசத்துல. ஆனா மூல பராயணத்துல ஃபுல்லா பூர்த்தி பண்ணியிருக்கோம். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வபா பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணகா தம் நாமாம்பே ஹரியபரம். அப்படி இந்த பாகவதம் எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ கூட நான் பாகவதம் ஏற்பாடு பண்றேன் மங்களகரமா அப்படின்ட்டு பண்ணனா வச்சுங்களேன், உடனே ஒரு நல்லது நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். இப்போ கூட நான் கேரண்டியா சொல்லுவேன், எழுதி கொடுப்பேன். ஏன்னா எனக்கு பாகவத்துல அவ்வளவு நம்பிக்கையான விசுவாசமான விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, அப்படிதான் நடக்கும். அது ஆஸ் யூஷுவல். அது கேஷுவலாக நடக்கும். அது சுலபமா நடக்கும். இது விசுவாசத்தோட திட நம்பிக்கையோட நான் நம்புறேன் அது நடக்கும் அப்படின்னு கிடையாது. அப்படி நம்பிதான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி நம்பிதான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பாகவதம் இப்ப ஏற்பாடு பண்ணாவே உடனே ஒரு நல்லது நடக்கும். நான் எத்தனை தடவை பார்த்துருக்கேனே இதான் புதுசா. இது ஆஸ் யூஷுவலா நடக்கும். நான் நம்பலன்னா கூட நான் நம்பல, நம்பிக்கையே இல்லாம நான் பாகவதம் வச்சா கூட நடக்கும். ஏதாவது நன்மை நடக்கும். அது பகவானுக்கு பிரியம். இந்த பாகவதம் கிருஷ்ண பிரியம். பகவானுக்கு சந்தோஷத்தை உண்டாகும். இது மங்களத்தையே உண்டாகும். சிவதம் இது மங்களத்தையே உண்டாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். பாகவதம் நிறைவேற்றா மங்களம் தான் உண்டாகும், நல்லதுதான் நடக்கும், கெட்டது நடக்காது. கெட்டது போயிடும். தரித்திரம் போயிட துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்ச காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி தர்மம் அயம் ஈரிதா. காமக்ரோதெல்லாம் ஜெயம் உண்டாகும். காமக்ரோதெல்லாம் நமக்குள்ள இருக்காது. அதுக்கெல்லாம் காமக்ரோதத்தை ஜெயிச்சுட்டு நீ துக்கங்கள் தரித்திரம்லாம் இருக்கிற இடம் தெரியாம பறந்தே போயிடும். கிருஷ்ணனை நினைச்சாலே பறந்து போயிடும். பாகவதம் வச்ச அப்படின்னா பறந்து போகத்தான். ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மர துக்கம் கவிஷ்யது. ஸ்மரன்னு நினைக்கிறது. கிருஷ்ணனை நினைச்சாலே துக்கங்கள்லாம் பறந்து போயிடும் சொல்லியிருக்கும் போது அப்ப பாகவதம் வச்சா பறந்து போயிடாதா? யோசிச்சு பாருங்க. அதனால பாகவதம் ஒருத்தர், அதாவது சில பேருக்கு நாமா செட் ஆயிடும், நாம சங்கீர்த்தனம் அவங்களுக்கு செட் ஆயிடும். அதை அவங்க ஃபாலோ பண்ணி போகணும். சில பேர் எங்களுக்கெல்லாம் பாகவதம் தான் செட் ஆகும். சப்தாகம் வச்சா உடனே எங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும். ஒரு அதிசயம் இல்லை, பல அதிசயங்கள் நடக்கும். ஆனா மனப்பூர்வமா சந்தோஷமா செய்யணும். அதான் மெயின். மனப்பூர்வமா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பிடிச்சி விருப்பத்தோட பகவானை சந்தோஷமா செய்தா போதும். நீ என்ன கேட்டு இத்தனால எவ்வளோ நாளா பிரார்த்தனை பண்ணிருப்பேன். இப்ப நான் சொன்னல ரேஷன் கார்டு 12 வருஷமா ரேஷன் கார்டு இல்லை. அப்புறம் எப்படி ரேஷன் கார்டு கிடைச்சது?
இப்போ 12 வருஷமா கல்யாணம் நடக்கல, அது எப்படி கல்யாணம் நடந்தது ஒரு பையனுக்கு? அது மாதிரி நடக்கும் அதிசயம். இது வந்து நான் இது எங்க வீட்டுல என் வாழ்க்கையில் என்ன நடந்தா அதான் நான் சொல்ல முடியும். இது மாதிரி பல அதிசயங்கள் நடந்திருக்கு. நிறைய விஷயம் நான் மறந்துட்டேன். அப்படியேப்பட்ட பாகவதம் நடந்த இடம் எங்க வீடு, இந்த வீடு நாங்க இருக்கிற இடம். அதாவது சில பேருக்கு இது இப்படிலாம் கூட நடக்குமானா, நாம என்ன பண்ணணும், ப்ராக்டிக்கலா இறங்கிடணும். இதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வாங்கிடக்கூடாது. என்ன பண்ணணும், நல்லா ஒரு விளக்கேற்றி வச்சு பால் மாறாம உனக்கு ஒரு நன்மைகள் நடக்கணுமா இல்லையா? உன் வீட்டில் ஒரு க்ஷேமம் ஏற்படணுமா இல்லையா? உனக்கு ஒரு நன்மைகள். நான் தான் பிராமணன் இல்லை, நான் தான் சொல்றேன், எனக்கு பூஜை முறைகள் கூட தெரியாது. நானே பாகவதம் வச்சு என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கு நான் சொல்றேன்னும் போது, அடியனே வந்து பாகவதம் வச்சு இவ்வளவு நன்மைகள் நடந்து சொல்லும் போது, அப்போ பிராமணர்கள் நல்லா ஆச்சார அனுஷ்டானத்தை கடைப்பிடிக்கிறவங்க வச்சா ஏன் நடக்காது? அவங்க பூஜை முறைகள் தெரிந்தவங்க, முறையா அந்த பூஜை பண்ண தெரிஞ்சவங்க பாகவதம் வச்சா ஏன் நடக்காது? யோசிச்சு பாருங்க. ஏதோ முறை தெரியாத பூஜை பண்ண எனக்கே வந்து ஏனோ தத்துக்க பத்துக்கான்னு ஏதோ ஒன்று பண்ணி பாகவதம் படித்தேன். ஆனால் அமக்கலமா பண்ணேன். எனக்கு மனசு திருப்தியா இருந்தது. அந்த திருப்தியா பாகவதம் வச்சேன், திருப்தியா பாகவதம் வச்சேன், சந்தோஷமா வச்சேன். என் வாழ்க்கையில் இப்போ நல்லது நடந்தும் போது கண்டிப்பா பாகவதர்களுக்கு வீழ்ச்சியே கிடையாது. நமே பக்த பிரணஷ்யதி. ஆனா அந்த பாகவதம் வந்து கோலாகலமா எனக்கு நடத்தணும்னு ஆசை. அதான் எனக்கு ஆசை. அப்படிதான் பண்ணுவேன். நிறைய புஷ்பங்களை போடணும், பழங்கள் பகவானை நிறைய நைவேத்தியம் பண்ணணும். அதே போல் நிறைய விளக்குகள்லாம் நிறைய வச்சு அப்படி நல்லா பார்க்கறது மங்களகரமா இருக்கணும். அப்படி வச்சு நான் பாகவத பாராயணம் பண்ணுவேன். அப்படி பண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கும். பகவான் சந்தோஷம் அடையும். அந்த இடத்துல சாநித்தியம் தன்னாலே பெருகும். எனக்கு அப்படி அமக்கலமா பாகவதம் வைக்கணும் தான் எனக்கு ஆசை. அப்படி வச்ச இடம்லாம் ஷேமா இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு வீட்டுல நவாகம் ராமாயணம் வச்சோம். சரவணன்ற ஒருத்தர் வீட்டுல நல்லா அமக்கலமா பூஜை பண்ணி பகவானுடைய படத்தை வச்சு அப்படி ராமாயணம் பாராயணம் பண்ணோம். இன்னைக்கு அந்த ராமாயணம் மூல பாராயணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அங்க என்ன ஷேமம் நடந்ததுன்னா, இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, தமிழ்ல பாகவத புஸ்தகம் வாங்கி வச்சுட்டு 4 நவாகம் பட்டாபிஷேகம் அவங்க முடிச்சிருக்காங்க. அவங்க அம்மாவே படிச்சிருக்காங்க. அவங்க அம்மாவை படிக்க வச்சிருக்கு. இந்த ஒரு தடவை போய் விதை போட்டேன். நான் விதை போட்டேன்னு சொல்லக்கூடாது, பகவான் விதை போட வச்சான். அங்க நவாகம் ராமாயணம் அவங்க வீட்டுல படிச்சோம். படிச்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, சன்மானம்லாம் பண்ணாங்க. கடைசி நாள் நவாகம் பட்டாபிஷேகம் முடிச்சேன். பாராயணம் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த அர்த்த புஸ்தகம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தத்தை மட்டும் அவங்க என்ன பண்ணாங்க, ராமாயணம் படிச்சு 4 பட்டாபிஷேகம், 4 இப்போ 5-6 இருக்கும். இப்போ 5-6 பட்டாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க அவங்க. அங்க தொடர்ந்து ராமாயணம் அவங்கள படிக்க வச்சிருக்கு இந்த ராமாயணம். அதனால ஒரு இடத்துல பாகவதம் படிச்சேன், அந்த இடத்துல கல்யாணம் நடக்காத கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு இடத்துல ராமாயணம் படிச்சேன், அவங்க வீட்டுல ராமாயணமாவே படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பட்டாபிஷேகமா படிச்சுட்டு பட்டாபிஷேகமா பண்ணிருக்காங்க அவங்க வீட்டுல பார்த்தா நடந்திருக்கு இன்னைக்கு. அப்போ பகவான் எப்படிலாம் பகவான் காய நகுத்துறான் பத்தியா. நம்மளை போய் அங்க படிக்க வச்சு அவங்கள தொடர்ந்து ராமாயணமே படிக்க வச்சு, ராமாயணம் தவிர அவங்களுக்கு வேற எதுவும் ஆனா அந்த அளவுக்கு ராமாயணம் தவிர வேற எதுவும் படிக்க மாட்டாங்க. ராமாயணமே போதுன்ற அளவுக்கு ராமாயணமே அடிக்கடி பட்டாபிஷேகம் பண்றாங்க. அந்த பட்டாபிஷேகம் பண்றதுனால அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவன் பையன்லாம் நல்லா இருக்கான், எல்லாரும் நல்லா இருக்காங்க, க்ஷேமமா இருக்காங்க. அந்த நவாகம் பண்ணி வச்சாங்க போய். அது மாதிரி ஒரு வீட்டுல பாகவதம் படிச்சேன். இது மாதிரி நம்ம வீட்டுல பாகவதம் படிச்சேன். அது போல க்ஷேமங்கள் ஏற்பட்டுது, நன்மைகள் ஏற்பட்டுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எது முறையா சில பேருக்கு வந்து நான் சொல்றேன் இல்லையா, நாம சங்கீர்த்தனம் பிடிச்சு போயிடும். அது அந்த முறையில அவங்க பண்ணாங்கன்னா நாம சங்கீர்த்தனம் தான் கை கொடுக்கும். சில பேர் வந்து பாகவத சப்தாகம் வைக்கணும்னு சப்தாகம் வச்சாதான் அவங்களுக்கு கை கொடுக்கும். எது யாருக்கு எது செட் ஆகும்னு தெரியாது. அவங்களுக்கு அதை கடைப்பிடிச்சாதான் அந்த குடும்ப க்ஷேமம் அடையும். அதனால பகவானுக்கு அபிஷேகங்கள், அந்த ஆராதனை, அந்த அபிஷேகம்னா புஷ்பாபிஷேகம், அதெல்லாம் பண்ணி பாருங்க. அந்த பூஜை முறையை பண்ணி பாருங்க. அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சு பாருங்க. அப்பதான் தெரியும் அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கான்னு. அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அது முறையா நம்ம பண்ணிட்டோம்னா பகவான் வந்து அவ்வளவு சந்தோஷம் அடையலாம். இந்த பாகவதம் வைக்கும் போது அவ்வளவு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும், நமக்கு சந்தோஷம் உண்டாகும். அப்பவே தெரிஞ்சுக்கலாம் பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. பகவானை சந்தோஷப்படுத்தாம நம்ம எதுவும் எதுவும் சொந்தம்லாம் சந்தோஷம் அடைய முடியாது.
பகவானை சந்தோஷப்படுத்தாம நம்மளால சந்தோஷம் அடைய முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வீட்டில் சுந்தரகாண்டம் நடந்தது. சுந்தரகாண்டம் போய் பாராயணம் பண்ண ஒரு வீட்டில் ஒரு அம்மாவுக்கு பார்த்தா டக்குன்னு வேலை கிடைச்சிது. முதல் நாள் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணும் போதே உடனே வேலை கிடைச்சிச்சு. 2 நாள் தான் சுந்தரகாண்டம் பாராயணம். அவங்க முதல் நாள் போய் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணும் போதே உடனே அந்த அம்மா வந்து கேட்டாங்க. சிரவணம் பண்ணிட்டு போன உடனே வேலை கிடைச்சிது. கிடைக்காத வேலை டக்குன்னு கிடைச்சிது. உடனே அவங்களுக்கு நல்ல சம்பளம், நல்லா இருக்காங்க. அது மாதிரி இதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஏன்னா ரிஷிகளுடைய வாக்கியங்கள் இல்லையா, இதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. இது மாதிரி பாகவதத்துக்கு மட்டும் இல்லை, சுந்தரகாண்டம் மட்டும், ராமாயணம் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே பவர் இருக்கு. அதான் நான் சொல்றேன், நடந்த விஷயம் சொல்றேன். இது மாதிரி பல அதிசயங்கள் நடந்திருக்கு. நோய்கள்லாம் சரியாயிருக்கு. பாகவதம் படிச்சு நோய்கள்லாம் சரியாயிருக்கு. அது மாதிரி அதனால எது கிடைக்காது? பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டான்னா கிம் துராபாதனம், எது கிடைக்காது? பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தேடி வர மாதிரி நமக்கு நன்மைகள் தேடி தேடி வரும். பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே வர மாதிரி நிம்னம் ஆவ அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. பகவான் சந்தோஷம் அடைந்துட்டான்னா எல்லாமே நம்மளுக்கு தேடி வரும். நீ எதெல்லாம் தேடி போனீங்களோ அதெல்லாம் நம்மள தேடி வரும். இது பாகவத சப்தாகம் வைக்கும் போதே நான் சொன்னலையா, இது போல அந்த டாய்லெட்லாம் கிளீன் ஆயிடுச்சு. உடனே கார்பரேஷன் வண்டி வந்தது, வீட்டு வாசல வந்து நிக்குது. உடனே பார்த்தா அதை சரி பண்ண சொன்னா உடனே சரி பண்ணிட்டாங்க. அதை ப்ரெஷர் வச்சு சரி பண்ணிட்டாங்க. நான் கூப்பிடல, யார் வீட்டுக்கோ வந்தது. கட்சியில் எங்களுக்கு அது பயன்படுது. அந்த டாய்லெட் சாரி அந்த கார்பரேஷன் வண்டி, அந்த டாய்லெட் கிளீன் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு தான் நான் எவ்வளவு கொடுனா, எனக்கு மனசுக்கு கேட்கல. 150 ரூபா கொடுத்தா கூட வாங்கி போயிருப்பாங்க. சரி 300 ரூபாவை கொடுத்தேன், வாங்கி போயிட்டாங்க. அது நடந்து 10 வருஷம் இருக்கும். 10 வருஷத்துக்குள்ள இருக்கும். 10 வருஷம் இருக்காது, ஒரு 6-7 வருஷம் இருக்கும் நடந்த விஷயம். அது மாதிரி 6-7 வருஷம் சொல்ல, 10 வருஷம் இருக்கும். 10 வருஷம் இருக்கும் சாலிடா. இந்த வீட்டுக்கு வந்த உடனே அது மாதிரி பகவான் பல அதிசயங்களை பண்ணியிருக்கான். இதுல மாற்றமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, உண்மையா பகவானுக்கு அந்த ஆனா நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஒரே விஷயத்துல ஈடுபடுங்க. பாகவதம்னா பாகவத பாராயணம் மட்டும் ஈடுபடணும், அதுவே போதும். நாமசிங்கத்துல மட்டும் எல்லாமே செய்யலாம். எதனா ஒரு நன்மை நடக்கணும்னா சொல்றேன், ஒரே விஷயத்துல ஈடுபடுறது நல்லது. அதுக்காக நாம சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நாமசிங்கத்தில் பண்ணிட்டு தான் நம்ம ஆரம்பிக்க போறோம் பாகவதம். நாமசிங்கத்தில் பண்ணிட்டு பாகவத பாராயணம் ஆரம்பிச்சிடுங்க. ஆனா நீ யாருக்கும் பயப்படணும்னா, பகவானை முழுச பகவான் இருக்கிறான் அப்படின்ற தைரியத்துல நீங்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அது நடத்தி கொடுத்துரும். நம்ம சாமர்த்தியத்தினால நம்ம நடத்தணும்னு சொன்னா நம்ம பாராயணம் பண்ணவே விடாது. அதனால பகவான் முடிச்சு கொடுப்பான் அப்படின்ற அமல் பாரத்தை போட்டு நம்ம பாட்டுக்கு பாகவதம் பாடிக்க ஆரம்பிச்சிடணும். அதனால பண செலவு வித்த சாட்டிய விவர்ஜிதா அப்படின்ட்டு பாகவதத்தில் சொல்லியிருக்கு. வித்த சாட்டிய விவர்ஜிதா. பணம் செலவாயிடுமோன்னு பார்க்கக்கூடாது. பகவானுக்காக தாராளமா செலவு பண்ணணும். பகவானுக்காக தாராளமா செலவு பண்ணி நம்ம ஒரு வீட்டுல பூஜைகள் பண்ணி பாகவத ஏற்பாடு பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்க பிராக்டிக்கலா தெரிஞ்சுப்பீங்க அது எவ்வளவு பவர்னு. இப்ப பிராமணர் இந்த கலச பூஜை பண்ணணும், சுகர ஆவாகனம் பண்ணணும், அந்த கலச பூஜை பண்ணு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. அதெல்லாம் தேவையில்லை. என்னை பொறுத்தவரை நான் அதெல்லாம் வைக்கல. அதெல்லாம் வச்சேன்னா அதுக்கு பிராமணர் வேணும். என்ன, அந்த கலச பூஜை பண்ணணும், ஆவாகனம் பண்ணணும், சிறந்த பாகவதரா இருக்கணும். அவர் அது ஒரு புரோகிதர், அதான் அந்த பிராமணர் அந்த கலச பூஜை ஆவாகனம் பண்ணணும். அப்புறமா பிள்ளையார் பூஜை பண்ணணும், பிள்ளையார் பூஜை பண்ண பிராமணர் இதெல்லாம் முறையா பண்ணி வைக்கணும். அப்படின்னாதான் அப்படின்னா நம்மளுக்கு பண செலவு அது நம்மளுக்கு அந்த முறைகள்லாம் பண்ணி வச்சாதான் வரணும். பாகவதம் ஆரம்பிப்புன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளவு சிரமப்பட வேணாம். உங்களுக்கு என்ன முறைகள் தெரியுதோ, பூஜை முறைகள் உங்களுக்கு என்ன தெரியுதோ, உங்களால தெரிஞ்ச வரைக்கும் நீங்க பூஜை பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச முறையிலேயே பூஜை பண்ணி பகவானுக்கு புஷ்பங்களை அலங்காரம் பண்ணி ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது புஷ்பத்தை போடணும் பகவான் திருவடியில. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு கிளாஸ் கூட வச்சுக்கலாம். அது சுத்தமான கிளாஸ், எச்சல் கிளாஸ் இல்லாமல் ஒரு கிளாஸ் கூட வச்சுன்னா அதில் முந்திரி பருப்பு, திராட்சை, ஒரு கற்கண்டு போட்டு அது ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போது எடுத்து போட வேண்டியதுதான். இல்லை இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ல எடுத்து போட வேண்டியதுதான். அப்படியே எடுத்து போட்டு லாஸ்ட்ல முடியும் போது அது நைவேத்தியமாக பகவான நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுக்க வேண்டியதுதான். அது மாதிரி பகவானுக்கு
நம்ம சந்தோஷமா நல்லா செய்தோம். பகவானுக்கு வந்து 7 நாளும் நாங்கள் நல்லா பகவானுக்கு படையல் போட்டு நல்லா பகவானுக்கு பாகவத பாராயணம் பண்ணி வச்சோம். எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டோம், எல்லாரையும் சாப்பாடு போட்டோம். அமக்களமா நடந்தது, எல்லா நன்மைகளும் நடந்தது. அது மாதிரி நடந்த வீடு தான் இந்த வீடு, அடியனுடைய வீடு. அடியன் இருக்கிற இந்த வீடு வந்து அது மாதிரி நடந்த விஷயம் தான், நடந்த வீடு தான். அப்படி பாகவத சப்தாகம் ஏற்பாடு பண்ணணும் கண்டிப்பா. பகவான் சந்தோஷம் அடைகிற மாதிரி நம்ம செய்தா அப்புறம் பகவான் அனுகிரகம் பண்ணாம இருக்க முடியாது, பண்ணியே ஆகணும். அந்த இடத்துல பாகவத சாநித்தியம் பெருகும் தன்னாலே. அப்படி நடந்த வீடு தான். இன்னைக்கு என்னவோ அவ வந்து அம்மனை கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப பாகவதம் வைக்க விட மாட்டேன்றான். பரவாயில்ல, முதல்ல நான் மேல் வீட்டுல இப்ப நான் பாகவதம் நான் தனியா படிச்சுன்னு இருக்கேன். அதுலயும் எனக்கு பல அதிசயங்கள் நடக்குது, பல விஷயங்கள் நடக்குது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால எது நடந்தா பாகவதம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது பாகவதம். அதை வந்து சுலபமா செய்யலாம். ரொம்ப நம்ம கஷ்டப்படுத்தி ரொம்ப மடியா ரொம்ப ஆச்சாரமா இருக்கணும் அவசியம் இல்லை. சாதாரணமான ஆச்சாரம், சாதாரணமான அனுஷ்டானம் பாகவத மகாத்மியத்துல கடைப்பிடிக்க முடிஞ்ச வரைக்கும் கடைப்பிடிச்சுக்கிட்டு சுத்தமா இருந்து நம்ம சுத்தபத்தமா இருந்து பாகவதம் படிக்க வேண்டியது, அவ்வளவுதான். சுத்தபத்தம் ரொம்ப ஆச்சாரம் அப்படி இப்படின்னு ரொம்ப கடுமைப்படுத்திக்காதீங்க. நார்மலா குளிச்சுட்டு வந்து உட்காந்து பாகவதம் படிக்க மாட்டோமா, அப்படி படிச்சா போதும், அவ்வளவுதான். அப்படி படிச்சுட்டு பகவான புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணா போதும், நிச்சயமா பல நன்மைகள் ஏற்படும். ராம 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 श्री राम नाम संकीर्तन की जय, श्रीमद भागवत भगवान की जय, अंश சுவாமி की जय. ராம 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 ராம. ஆனா என்ன ஒண்ணுன்னா, நம்ம நிறைய வச்சுக்கூடாது. நிறைய ராமாயணம் அது இது நாம சங்கீர்த்தனம் அது இதுன்னு எதுவும் வச்சுக்கூடாது. பாகவதம்னா பாகவதம் மாத்திரம் படிக்கணும். பாகவதத்தை பத்தியே நிறைய பேசணும். பாகவத கதைகளே பேசணும், அதுலயே ரமிக்கணும். அப்போ அந்த பாகவதம் நீ எதை நம்புறியோ உறுதியா, எதை ஒன்றை உறுதியாக நம்புகிறாயோ அது உனக்கு பூர்ண பலனை கொடுக்கும். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுதான் தெரிஞ்சுக்கணும். ராம 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 ராம.